ज्योतिः परस्य धीमहि यन्नः सत्येन दीपयेत् सत्येन दीपयेत्। ॐ तत्सवितुर्वरं रूपम् ज्योतिः परस्य धीमहि यन्नः सत्येन दीपयेत् सत्येन दीपयेत्। ॐ तत्सवितुर्वरं रूपम् ज्योतिः परस्य धीमहि यन्नः सत्येन दीपयेत् सत्येन दीपयेत्। தேங்க்யூ. நம் அனைவரையும் இந்நேரத்தில் ஒன்று கூட செய்து இந்த லைஃப் டிவைன் இதை ஒன்றாக பயிலுவதற்காக நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் முதற்கண் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். நாம் இங்கு பேசப்போகும் ஒவ்வொரு வார்த்தையையும் சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் அவர்களுக்கே காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது த லைஃப் டிவைன் இதில் சாப்டர் 14 த சூப்பர் மைண்ட் த கிரியேட்டர் இதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். நம்ம லாஸ்ட் செஷன் வரைக்கும் பேராகிராஃப் 7 வரைக்கும் பார்த்துருக்கோம். நம்ம இந்த பேராகிராஃப் 7ல் என்ன பார்த்தோங்கிறத நம்ம ஒரு தடவை ப்ரீஃபாக திருப்பி ஒரு முறை ரீகால் பண்ணிவிட்டு மேற்கொண்டு நம்ம தொடரலாம். இந்த பகவான் ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் என்ற ஒரு சொற்றொடரை, ஒரு ஃப்ரேஸ், ஒரு துணை சொற்றொடரை சூப்பர் மைண்டுக்கான ஒரு துணை சொற்றொடரை தேர்ந்தெடுத்தார். ஏனென்றால் சூப்பர் மைண்ட் என்பது ஒரு மிகவும் விரிவான ஒரு விளக்கத்தை கொண்டது. அதை தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்ற காரணத்தினால் ஒரு மோர் ப்ரிசைஸ் டேர்ம், மிகவும் சரியான சொல்லாக த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் என்ற சொற்றொடரை பகவான் தேர்ந்தெடுத்துள்ளார். இந்த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் என்பது ஒரு இடைப்பட்ட ஒரு அமைப்பு. இட் இஸ் அன் இன்டர்மீடியரி ஃபார்முலேஷன். அது தனக்கு மேலுள்ள ஒன்றின் இருந்து வெளிவருவது சுட்டி காட்டுவதே தனக்கு மேலே ஒன்றை சுட்டி காட்டுவதாக அமைந்துள்ளது. அதே போன்று தனக்கு கீழேயும் ஒன்றை சுட்டி காட்டுவதாக அமைந்துள்ளது. அது ஒரு இணைப்பு. எப்படிப்பட்ட இணைப்பு என்றால், அதிலிருந்து இந்த கீழே இருக்கக்கூடிய மனது மேலிருக்கக்கூடிய சச்சிதானந்தாவிலிருந்து உருவாகும் ஒரு இணைப்பாக அது செயல்படுகின்றது. அதே போன்று கீழ் இருக்கக்கூடிய இந்த மனம் என்கின்ற கீழான நிலை மேலான நிலையான சச்சிதானந்தாவிற்கு உயர்வதற்கும் இணைப்பாக செயல்படுகின்றது. ஸோ இரு வழிகளில் அது செயல்படுகின்றது.
மேலிருந்து அந்த சச்சிதானந்தாவிலிருந்து மனம் என்ற ஒரு அமைப்பு உருவாகுவதற்கும், கீழுள்ள மனம் என்கின்ற அமைப்பு வளர்ச்சி அடைந்து சச்சிதானந்தாவை அடைவதற்கும் இடைப்பட்ட ஒரு இணைப்பாக இந்த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் செயல்படுகின்றது என்ற கருத்தை பார்த்தோம். இந்த சச்சிதானந்தா என்பது ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் என்ற நிலைக்கு மேலுள்ள அமைப்பு. இந்த சச்சிதானந்தா எந்த அம்சத்தை கொண்டதாக அமைந்துள்ளது என்றால், அது பகுக்க முடியாத ஒன்றை, ஏகத்தினை, அந்த ஏகமான உணர்வினை அது கொண்டதாக அமைந்துள்ளது. இட் இஸ் த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் இன்டிவிசிபிள் ஒன்னஸ், பகுக்க முடியாத ஏகம் ஒன்று. அதை போன்று இந்த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் என்பதற்கு கீழுள்ள அமைப்பு எது என்றால், த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் த மைண்ட், மனதின் உணர்வு நிலை. இந்த மனதின் உணர்வு நிலையினுடைய அம்சம் என்னவென்றால், இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை இட்ஸ் டிவைடிங் அண்ட் அனாலிட்டிக்கல் நேச்சர். அதாவது பகுத்து தான் அது ஒன்றை ஆராய்ந்து அறிய முடியும். அதுதான் மனத்தின் இயல்பு. மனத்தினுடைய முக்கியமான அம்சம் என்னவென்றால், அதை ஒரு பொருளை அது கூறாக பிரித்து அதன் மூலமாகத்தான் ஒரு ஆராய்ச்சி சென்று அதனுடைய தன்மையை அது அறிந்து கொள்ள முடியும். இது மனத்தினுடைய குணம். அதே போன்று மனம் என்பது எப்படி அந்த முழுமையை உருவாக்குகிறது என்றால், பகுதிகளை இணைத்து அது முழுமையை உருவாக்குகிறது என்று பகவான் கூறுகின்றார். மைண்ட் கேன் கம்பைன் த டிவிஷன்ஸ் அண்ட் ஃபார்ம் அ டோட்டாலிட்டி. முழுமை என்பது மனதை பொறுத்தவற்றில் என்னவென்றால், பகுதிகளின் ஒரு கூட்டு, அவ்வளோதான். ஆனால் இந்த பகுதிகளின் கூட்டாக ஒரு அமைப்பு ஏற்படுத்துவதால் அந்த பகுதிகளின் கூட்டு உண்மையை பிரதிநிதித்துவம் படுத்துவதாக இருக்க முடியாது என்று பகவான் கூறுகின்றார். ஏனென்றால் அது ஒரு கன்ஸ்ட்ரக்டட் ஒன், ஒரு செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு முழுமையை ஒழிய உண்மையிலேயே அந்த உண்மையை கொண்ட முழுமையாக அது அமைந்திருக்காது. ஸோ இது மனதினுடைய ஒரு எல்லை குறைபாடு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் நம்ம பார்த்தோம். அது இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்குது. மேலில் இருக்கக்கூடிய சச்சித் ஆனந்தா மேலே இருக்கின்றது. கீழே மைண்ட். நம்ம ஒரு உருவகத்தை பார்த்தோம். ஒரு பால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள அப்பர் ஹெமிஸ்பியர் தான் சச்சித் ஆனந்தா. கீழே இருக்கிற லோவர் ஹாஃப் தான் மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டர். இது இரண்டுக்கும் இடையில் உள்ள ஒரு தளம். இது இரண்டுக்கும் இடையில் உள்ள தளமாக அமைந்திருப்பது தான் சச்சித் ஆனந்தா. ஸோ ட்ரூத் கான்ஷியஸ்னஸ். இந்த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் என்பதற்கு அதனுடைய அறிந்து கொள்ளும் திறன். ஒரு ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் என்பது எப்படி ஞானத்தை பெறுகின்றது, எப்படி அது அறிந்து கொள்கின்றது, அதனுடைய அந்த ஞானம் எத்தகைய செயல்பாட்டில் அமைந்துள்ளது. பகவான் என்ன கூறுகிறார் என்றால், அதனுடைய ஞானம் 2 வகையான செயல்பாட்டில் அமைந்துள்ளது என்று கூறுகின்றார். ஃபர்ஸ்ட் எப்படின்னா, அது அந்த காம்ப்ரிஹெண்டிங் நாலேஜ் அப்படின்னா, அனைத்தையும் தன்னுள் அடக்கி அதன் மூலமாக தன்னுள்ளே அனைத்தும் அமைந்துள்ளதால் அதனுடைய தன்மையை தானே கண்டு உணர்தல். இதுதான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி, காம்ப்ரிஹெண்டிங் நாலேஜ். இந்த காம்ப்ரிஹெண்டிங் நாலேஜ் இதனுடைய தன்மை எதனுடன் தன்மை என்றால் பிரம்மனின் தன்மை. இந்த பிரம்மனின் தன்மை தான். ஏனென்றால் பிரம்மன் என்பது அனைத்திலுமே அடங்கியுள்ளது. பிரம்மன், there is nothing which is not Brahman, all is Brahman. அதனால பிரம்மன் பிரம்மிக் கான்ஷியஸ்னஸ் எப்படி அப்படின்னா,
அனைத்தையுமே தன்னுள் அடக்கியதால் அதற்கு அனைத்தை பற்றிய ஞானம் தானாகவே தெரியும். அதுக்கு எதையும் வெளியில் வைத்து புரிந்து அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு தான் இந்த பிரம்மனுக்கு தான் அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அதில் பகவான் என்ன சொல்கிறார், இந்த வகையில் பார்க்க போனால் இட் இஸ் த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் என்பது இட் இஸ் அ சைல்ட் ஆஃப் தட் செல்ஃப் அவேர்னஸ் பை ஐடென்டிட்டி விச் இஸ் த பாய்ஸ் ஆஃப் பிரம்மன். இந்த பிரம்மனுடைய முக்கியமான அம்சம் என்னவென்றால் இந்த ஒன்னஸ், ஏகம், அதுதான் அதனுடைய சிறப்பு அம்சம். இந்த ட்ரூத் கான்ஷியஸ்னஸும் பார்த்தீங்கன்னா அது அனைத்திலும் பரவி அனைத்தையும் தன் உள்ளே அடக்கியதால் அதற்கு அனைத்துமே தெரியும். எப்படி தெரியும் என்றால், ஒரு பொருளை நம்மளுக்குள்ள ஒரு உணர்வோ ஒரு செயலோ நம்ம உள்ளே நடக்கும் பொழுது நாம் அது இயல்பாகவே உணர்கிறோம். எப்படி ஒரு கோபம் வந்தால் நாம் உணர்கின்றோமோ, மகிழ்ச்சியாக இருந்தால் நாம் உணர்கிறோமோ, அதுபோல் இந்த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் அனைத்தையுமே தன்னுள் அது அடக்கியதால் அனைத்தின் குணங்களையும் அது இயல்பாகவே அறிந்து கொள்ள முடியும். அதற்கு பெயர் இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி. ஒன்றை பற்றி அறிய முயலும் பொழுது அதுவாகவே மாறி அதை பற்றி அறிந்து கொள்ளுதல், இதுதான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. ஏனென்றால் அது அனைத்தையும் தழுவியுள்ளது. அது பலவற்றை பார்த்தாலும் கூட அது பலவற்றிலுள்ள இந்த ஏகத்தை தான் அது பார்க்கின்றது. பல்வேறு வகையான தோற்றங்களை அது பார்த்தாலும் கூட அது பல்வேறாக பார்க்காமல் அந்த பல்வேறு தோற்றங்களுக்குள் உள்ள அந்த ஒன்னஸ், ஏகம், அதைத்தான் பார்க்கின்றது. இதுதான் இந்த காம்ப்ரிஹெண்டிங் நாலேஜ் அப்படிங்கிறது. இந்த வகையில் இந்த காம்ப்ரிஹெண்டிங் நாலேஜில் இது இந்த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் எதை ஒத்து இருக்கின்றது என்றால் சச்சிதானந்தாவை ஒத்திருக்கின்றது. சச்சிதானந்தா கான்ஷியஸ்னஸை ஒத்திருக்கின்றது. ஏனென்றால் சச்சிதானந்தா என்பது ஒன்னஸ், ஏகம், இங்கே பிளவு கிடையாது. இந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் என்பது சச்சிதானந்தாவை ஒத்திருக்கின்றது. அதனால் இட் இஸ் எ சைல்ட் ஆஃப் சச்சிதானந்தா. இதனுடைய மற்றொரு செயல்பாடும் இருக்கின்றது. ட்ரூத் கான்ஷியஸ்னுடைய மற்றொரு செயல்பாடு என்னவென்றால் இட் ஹேஸ் த பவர் ஆஃப் அப்ஜெக்டிவ் அண்ட் அப்ரிஹெண்டிங் நாலேஜ். அப்ரிஹெண்டிங் நாலேஜ் என்னன்னா, ஒன்றை தன் முன் வைத்து தன்னிலிருந்து வேறுபடுத்தி அதை அறிந்து கொள்ளுதல். இதுதான் அப்ரிஹெண்டிங் நாலேஜ். இந்த அப்ரிஹெண்டிங் நாலேஜ் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்னா, இது பலவாறான தோற்றங்களை பார்க்கின்றது. அது பலவாறான தோற்றங்களை வேறுபடுத்தியே பார்க்கின்றது. அதை ஒன்றாக பார்ப்பது இல்லை. அந்த ஒன்னஸ் என்பதை அது விட்டுவிடுகின்றது. பல்வேறு வகையான தோற்றங்களை மாத்திரம் பார்க்கின்றது. ஒன்றை மற்றொன்றிலிருந்து வேறுபடுத்தி அது அறிந்து கொள்ள முயல்கின்றது. இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இது எதை ஒத்து வருகின்றது என்றால் மனதின் செயல்பாட்டை ஒத்து வருகின்றது. இந்த முந்தைய பார்த்த அந்த காம்ப்ரிஹெண்டிங் நாலேஜில் அது சச்சிதானந்தாவின் செயல்பாட்டை ஒத்து வருகின்றது. ஏனென்றால் அங்கு ஒன்னஸ், அந்த நாலேஜ் பை ஒன்னஸ், நாலேஜ் பை ஐடென்டிட்டி பை ஒன்னஸ். இங்கே நாலேஜ் பை டிஃபரன்சியேஷன். அப்ரிஹெண்டிங் நாலேஜ் ஒன்றை தன்னிலிருந்து வேறுபடுத்தி அதை தன் முன்னே வைத்து அறிந்து கொள்ளுதல். இது மனதின் செயல்பாட்டை ஒத்து வருகின்றது. இந்த ட்ரூத் கான்ஷியஸ்னுடைய 2 வகையான செயல்பாட்டினை பகவான் இங்கு விளக்குகின்றார். இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, ஹியர் த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் இஸ் த பேரண்ட் ஆஃப் திஸ் மூவ்மெண்ட் விச் கல்மினேட்ஸ் இன் த மைண்ட். இது மனதின் செயல்பாட்டுக்கு மூலமாக அமைவதால் இட் இஸ் கால் பேரண்ட் ஆஃப் பேரண்ட் ஆஃப் த மைண்ட் என்று பகவான் கூறுகின்றார். முந்தைய செயல்பாட்டில் சூப்பர் மைண்ட் இஸ் எ சைல்ட் ஆஃப் பிரம்மன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் எ பேரண்ட் ஆஃப் த மைண்ட். அங்கே ஏன் சைல்ட் ஆஃப் பிரம்மன்னா, அங்கே ஒன்னஸ், அந்த ஏகத்தை தழுவி அதோடைய செயல்பாடு அமைந்துள்ளது.
இங்கு மல்டிப்ளிசிட்டி பிளவை தழுவி டிவிஷன் பிரிவை தழுவி அதனுடைய செயல்பாடு அமைந்துள்ளதால் இட் இஸ் அ பேரண்ட் ஆஃப் த மைண்ட். ஏன்னா மனதின் செயல்பாடு அவ்வாறு தான் அமைந்துள்ளது. ஸோ இந்த போன வாரம் இது ஒன்று தான் பார்த்தோம். 8th பேராகிராஃபில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். திருப்பி கூட நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். தென் அப்புறம் we can go to the 9th paragraph. ஏன்னா அரைகுறைய ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். திருப்பி ஒரு தடவை எக்ஸ்பிளனேஷன் பேராகிராஃப் 8னுடைய விளக்கத்தை நம்ம மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். படிக்கட்டுமா சார்? படிங்க. இந்த ஒரே நிமிஷம் மேடம், போன வாரம் ஒரு எனக்கு வந்து ஒரு சந்தேகம் கூட கேட்டாங்க. சங்கரி நடராஜன் கேட்டாங்க, அந்த எப்படி வந்து ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் வந்து அந்த எப்படி சைல்டாக இருக்கின்றது பேரண்டாக இருக்கின்றது என்ற விளக்கத்தை கேட்டார்கள். அதற்கு தான் நான் வந்து இப்போ விளக்கமாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் என்பது அதனுடைய செயல்பாடு இருவகையில் அமைந்துள்ளது. சச்சிதானந்தாவின் குழந்தையாகவும் அதே போன்று மைண்டின் பேரண்டாகவும் அமைந்துள்ளது. ஒரு மனிதனுக்கு வந்து எப்படி 2 ரோல் இருக்குதோ, அந்த மனிதன் வந்து ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருக்கும்போது பேரண்டாக இருக்கிறான். அதே போன்று அவனுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அவன் குழந்தையாக இருக்கின்றான். அதே போன்று தான் இங்கே சச்சிதானந்தாவினோடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் இட்ஸ் எ சைல்டு. அதே போன்று மைண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் வந்து இட் இஸ் அ பேரண்ட். ஐ திங்க் இது தெளிவாக இல்லை, இதில் டவுட் இருந்துன்னா கேட்கலாம் யாராவது இந்த கான்செப்டில். ஒரே ஒரு இது மட்டும் கேட்கலாமா சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். நீங்க ஒரு வித்யா அண்ட் அவித்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே இதை ரொம்ப அழகமா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். அரவிந்தர் வந்து வித்யாங்கிறது காம்ப்ரஹெண்டிங் கான்சியஸ்னஸ், அவித்யாங்கிறது அப்ரஹெண்டிங் கான்சியஸ்னஸ் ஏற்கனவே 3-4 வாரம் முன்னாடி அந்த ஈஷா உபநிஷத்துல இருந்து நீங்க போன மாசம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அப்பவே ரொம்ப அழகா இருந்தது. ஆமா, கரெக்ட். அதுவும் பேசிக்கலா அதான் நீங்க ரொம்ப கரெக்டான பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. அப்ப அந்த அவித்யாங்கிறது லிவிங் இன் மல்டிப்ளிசிட்டி. ஓகே, வித்யாங்கிறது நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ். த நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ் தான் வந்து சச்சிதானந்தாவுடைய கான்சியஸ்னஸ். த நாலேஜ் ஆஃப் மல்டிப்ளிசிட்டிங்கிறது நம்ம இருக்கிற மென்டல் கான்சியஸ்னஸ். அங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா லிவிங் இன் multiplicity we have to go to the vidya, that is oneness. ஏன்னா இந்த கேள்வி வந்து லக்ஷ்மி நடராஜன் வந்து எங்கிட்ட நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட் லக்ஷ்மி நடராஜன் வந்து நேற்றுக்கு ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க. காரைக்குடியிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஸோ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கலாம். அதனால நான் இதை பற்றி விளக்குறேன் லக்ஷ்மி நடராஜன்ட்ட சொன்னேன். ஸோ ஐ வாண்ட் டு that is why I am repeating this. Thank you sir. Thank you. I think இதை கிளாரிஃபை பண்ணினேன்னு நினைப்பேன். எல்லாருக்கும் கிளாரிட்டியாக இருக்கும். ஏன்னா இது வந்து பேசிக் கான்செப்ட். அந்த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் சூப்பர் மைண்டினுடைய இருவகையான செயல்பாடு. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் மீண்டும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். பேராகிராஃப் 8ல எக்ஸ்பிளனேஷன் படிக்கலாமா? நம்ம படிக்கட்டுமா சார்? படிக்கலாம். Paragraph 8 explanation. Above the truth consciousness there is formula of the one, eternally stable and immutable, this unchanging Sachidananda. Below it is the formula of the many, which is forever changing. In the ever-changing status of things, it seeks but fails to find a firm and stable standpoint. Truth consciousness
which is in between, is the seat of triune consciousness, Sat, Chit, and Ananda. It is Bayun, that is both as a child of Brahman and the parent of mind. It is the seat of all that becomes many in one. It was originally the one having the potentialities of many. Thank you, sir. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. பகவான் என்ன சொல்கிறார் என்றால், அபவ் த ஃபார்முலா ஆஃப் அபவ்னா ட்ரூத் கான்ஷியஸ்னஸ்க்கு மேலே, above the formula of the one eternally stable and immutable is Sachidananda. Below the formula of the many, which eternally mutable, seeks but hardly finds in the flux of things a firm and immutable standing point. அதாவது இது வந்து மைண்ட் இருக்கிற இடம். Between the seat of all trinities, of all that is Bayun, of all that becomes many in one, and yet remains one in many, because it was originally one that is always potentially many. இந்த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது அதுக்கு மேலே வந்து எப்பொழுதுமே அந்த ஏகம் இருக்கின்றது. சச்சிதானந்தா இம்மியூட்டபிளாக, சச்சிதானந்தா நிலை எப்பொழுதும் தெரிஞ்சுக்கணும். அது வந்து எந்தவித மாற்றமும் அடைவதில்லை. அது வந்து இம்மியூட்டபிள்னா இட் டசன்ட் அண்டர்கோ எனி சேஞ்ச். மாற்றமே அடையாத ஒன்று சச்சிதானந்தா. மேலே இருக்கக்கூடிய சச்சிதானந்தா. கீழே வந்து நம்ம அந்த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் கீழே என்னன்னா நம்ம இந்த ரிலேட்டிவ் யூனிவர்ஸ் பிரபஞ்சம் இருக்கக்கூடிய நிலையில வந்து பலவாறாக காணப்படுகின்றது. பலவாறாக காணப்படுவது மாத்திரமல்ல, அது எப்பொழுதுமே மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் இங்கே முக்கியம். எவர் சேஞ்சிங் ஸ்டே அதுதான் இங்கே. ஏன்னா அந்த யூனிவர்ஸ் வந்து மதர் சொல்லுவாங்க, யூனிவர்ஸ் வந்து கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படிம்பாங்க. இந்த நிமிஷம் இருக்கிற மாதிரி போன நிமிஷம் இல்லை அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு யூனிவர்ஸ். அதுதான் மியூட்டபிலிட்டி. சச்சிதானந்த ஸ்டேட் வந்து இம்மியூட்டபிலிட்டி, மாற்றமே அடையாத நிலை. இந்த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் வந்து இதுக்கு இரண்டுக்கும் இடையில இருக்கு. மியூட்டபிளுக்கும் இம்மியூட்டபிளுக்கும் இடையில இருக்குது அது. அதனால தான் அது வந்து இட் இஸ் எ சீட் ஆஃப் ட்ரையூன் கான்ஷியஸ்னஸ். ட்ரையூன்னா மூன்றுன்னு அர்த்தம். எது ட்ரையூன் கான்ஷியஸ்னஸ்னா சத், சித், ஆனந்தா. அதே போல மேல இருக்கக்கூடிய இதையும் ஒன்றாக இணைக்கின்றது சச்சித் ஆனந்தா. அதுவும் மூன்று உணர்வுகளின் சங்கமித்து இருக்கின்றது. அதே போல் கீழே இருக்கக்கூடிய மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டர், இந்த ட்ரையூனையும் அது இணைக்கின்றது. இந்த ட்ரையூன் கான்சியஸ்னஸ்னா ரெண்டுமே நம்ம அர்த்தம் கொள்ளணும். அதே போல் இந்த இட் இஸ் பயோன் என்றால் நம்ம பார்த்த மாதிரி அது வந்து இந்த பிரம்மனின் குழந்தையாகவும் அதே போன்று மனதின் பெற்றோராகவும் இருக்கின்றது. அதாவது இட்ஸ் எ சைல்ட் ஆஃப் பிரம்மன் அண்ட் த பேரண்ட் ஆஃப் மைண்ட். ஏன்னா அங்கேருந்து தான் வந்து நாம் ஒன்று பலவாக மாறுகின்றது. அதே போல் பலவானது வந்து ஒன்றில் அமைந்துள்ளது. அந்த இரண்டு கான்செப்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். மெனி இன் ஒன், அதே போல் ஒன் ஆஸ் மெனி. இந்த இரண்டு கான்செப்டையும் புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுக்குமே வந்து ஒரே தோற்றுவாய் தான். எந்த தோற்றுவாய் அப்படின்னா இந்த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ். ஸோ இந்த கருத்தை பகவான் இங்கு கூறுகின்றார். அடுத்த எக்ஸ்பிளனேஷன் போகலாம். படிக்கலாமா சார்? படிங்க மேடம், ப்ளீஸ். Supermind, second explanation. Supermind is the alpha and the omega, the starting point and the end of all creation and arrangement, origin of all differentiation and instrument of unifications and all realizable harmonies. It has the knowledge of the one and can draw out the hidden many from the one. It manifests the many without being lost in their division. Thank you very much, madam. Thank you. This intermediary term is truth consciousness, is therefore the beginning and the end of all creation and arrangement, the alpha and the omega. பகவான் வந்து இங்கே ஆல்ஃபா அண்ட் ஒமேகானா நம்ம இங்கிலீஷில் ஏ டு இசட் சொல்கிற மாதிரி, கிரீக்கில் வந்து ஆல்ஃபாங்கிறது ஆரம்ப வார்த்தை, அதே போல் ஒமேகாங்கிறது இறுதி வார்த்தை. கிரீக்லேருந்து பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார் ஆல்ஃபா அண்ட் ஒமேகா என்பது. த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆல் டிஃபரன்சியேஷன்,
the instrument of all unification, originative, executive, and consummative of all realized or realizable harmonies. ஏன்னா அந்த சூப்பர் மைண்ட் என்பது தான் எல்லாத்துக்கும் ஆரம்பமும் இறுதியானதும் கூட. அது இல்லைன்னா அந்த எதுவுமே இந்த உலகமே இருக்காது. சூப்பர் மைண்ட் இல்லை என்றால் இந்த உலகமே பிரபஞ்சமே தோன்றி இருக்க முடியாது. அதே போல் அங்கிருந்து தான் எல்லா விதமான பிரிவுகளும் ஏற்படுகின்றன. சூப்பர் மைண்ட் தான் அந்த ஒன்றான சச்சிதானந்தாவை பலவாறாக இந்த பிரபஞ்சத்துள் பிரவேசிக்க செய்கின்றது. அதே போன்று பலவாறான ஒன்றை ஒன்றாக இணைய செய்வதும் அந்த சூப்பர் மைண்டு தான். இல்லாட்டி அந்த உலகமே வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும். என்னதான் பிளவுகள் டிஃபரன்சியேஷன் இருந்தாலும் ஏதோ ஒன்று அனைத்தையும் இணைக்கின்றது, ஒரு ஒத்திசைவோடு அனைத்தையும் வழிநடத்துகின்றது. அது எதுவென்றால் இந்த சூப்பர் மைண்ட். அதே போன்று அதோடைய முக்கியமான ஒரு அம்சத்தை பகவான் இங்கு கூறுகின்றார். என்னன்னா, இட் மேனிஃபெஸ்ட் த மெனி வித்தவுட் பீயிங் லாஸ்ட் இன் த டிவிஷன் அப்படிங்கிறார். அதாவது தோற்றங்கள் பலவாறாக தோன்றினாலும் அது வந்து தன்னை இழந்து விடுவதில்லை என்று பகவான் கூறுகின்றார். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அடுத்த எக்ஸ்பிளனேஷன் போகலாம். படிங்க மேடம் ப்ளீஸ். Sri Aurobindo says the very existence of supermind points out to something beyond our conception of the divine as indescribable unity. Our mind makes the formulation of unity and indivisibility as the nature of the divine. But the divine is beyond these mental formulations. That is its freedom. It is beyond both unity and multiplicity. Though the divine is the utter absolute and real, beyond all descriptions, yet justifies to us our knowledge of God as one and our knowledge of the world as many. Thank you. இதில் பகவான் என்ன கூறுகிறார் என்றால், the unity in the diversity, one ஏகம் அநேகம், ஒன் மெனி, இவ்வாறாக நாம் அந்த இறைவனின் நிலைப்பாட்டை நாம் அறிய முயல்கிறோம். ஆனால் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் இருக்கின்றான் என்றால் சொல்கின்றார் பகவான். இறைவன் பிரம்மன் என்பவன் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒன்று. நம்மளுடைய மென்டல் ஃபார்முலால தான் நம்ம வந்து இதெல்லாம் ஒன் மெனி இதெல்லாம் பண்ணுறோம். நம்ம என்னதான் பண்ணினாலும் கூட இது மாதிரிலாம் வந்து ஒரு வகைப்படுத்தி நம்ம அறிய முயற்சித்தாலும் கூட இந்த டிவைன் என்பது, பரம்பொருள் என்பது எல்லா வகையான மென்டல் ஃபார்முலேஷன் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது என்று பகவான் கூறுகின்றார். ஸோ நம்ம இதெல்லாம் இந்த வகையால் நாம் அறிந்து கொள்ள முயன்றாலும் கூட எந்த அடிப்படையான உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மென்டல் ஃபார்முலேஷன்ஸ் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான் இந்த பரம்பொருள் என்பது. இது வந்து அந்த டிவைன் அதனுடைய சுதந்திரத்தை காட்டுகிறது என்று பகவான் கூறுகின்றார். இட் இஸ் பியாண்ட் போத் யூனிட்டி அண்ட் மல்டிப்ளிசிட்டி. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட it justified to us our knowledge of God as one and our knowledge of the world as many. அப்படியெல்லாம் இறைவன் இருந்தாலும் கூட நம்மளுடைய அந்த நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ் அதையும் அது வந்து நியாயப்படுத்துகின்றது. இந்த இறைவன் பலவாறாக தோற்றமளிக்கிறது அதையும் அது நியாயப்படுத்துகிறது. ஸோ இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருந்தாலும் கூட இந்த இரண்டு நிலைகளையும் அது நியாயப்படுத்துகின்றது என்று பகவான் கூறுகின்றார். இங்கே இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, the divine is beyond all mental formulations. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையாக பகவான் கூறுகின்றார். ஒன் மெனி இதெல்லாம் இப்படியெல்லாம் நம்ம அறிந்து கொண்டாலும் கூட ஸ்டில் இட் இஸ் சம்திங் பியாண்ட் ஆல் திஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்ற கருத்தை பகவான் இங்கு வலியுறுத்துகின்றார். பேராகிராஃப் 9 போலாமா?
Yes, sir. சுந்தர் சார் படிக்கிறீங்களா? Yes, sir. Paragraph 9. But these terms are large and difficult to grasp. Let us come to precisions. We speak of the one as Satchitananda, but in the very description, we posit three entities and unite them to arrive at a trinity. We say existence, consciousness, bliss, and then we say they are one. It is a process of the mind. But for the Unitarian consciousness, such a process is inadmissible. Existence is consciousness, and there can be no distinction between them. Consciousness is bliss, and there can be no distinction between them. And since there is not even this differentiation, there can be no world. If that is the sole reality, then world is not and never existed, can never have been conceived. For indivisible consciousness is undividing consciousness and cannot originate division and differentiation. But this is a reductio ad absurdum. We cannot admit it unless we are content to base everything upon an impossible paradox and an unreconciled antithesis. இந்த இந்த பேராகிராஃபில் ஒன்றும் இல்லை, ஒரு நம்ம வார்த்தைகளை கண்டு நம்ம இது பண்ண வேணாம். பகவான் என்ன சொல்ல வருகிறார் என்றால், சச்சிதானந்தா என்பது முழுமையான ஒன்று. அதில் வந்து நம்ம வசதிக்காக என்ன பண்ணுறோம், எக்ஸிஸ்டன்ஸ், கான்ஷியஸ்னஸ், பிளிஸ், சச்சித் ஆனந்தா அப்படின்னு தனியாக பிரிச்சுக்கிறோம். ஆனால் சச்சிதானந்தான் அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதில் நம்ம டிஃபரன்ஸே பண்ணவே முடியாது. இட் கெனாட் பி டிஃபரன்ஷியேட்டட் அப்படிங்கிற அதுதான் உண்மை. அதில் இடமே கிடையாது டிஃபரன்ஷியேட் ஆகிறதுக்கே. அதில் வந்து பகுப்பு பிரிவு என்பதற்கே இடமே கிடையாது. அது ஒருமை தான் அதுக்கு. இதுதான் இப்படி தான் வந்து அந்த ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த தத்துவ ரீதியான அமைப்புகள் இவ்வாறாகத்தான் சச்சிதானந்தாவை உணர்ந்திருந்தன. அவங்க என்ன நினச்சிருந்தாங்கன்னா, எஸ் அது வந்து ஒன்று, பகுக்க முடியாது, அதில் பிரிவே ஏற்படுத்த முடியாது. த எக்ஸிஸ்டன்ஸ், கான்ஷியஸ்னஸ், பிளிஸ் அப்படிங்கிறது நம்மளாக ஏற்படுத்தி கொன்ற ஒன்று. ஸோ இந்த அடிப்படையில் அவங்க வந்து ஒரு தியரி மாதிரி பேஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எப்படி பகுக்கவே முடியாத ஒன்று, பிரிவை ஏற்படுத்த முடியாத ஒன்று உலகத்தை ஏற்படுத்த முடியும்? கண்டிப்பாக முடியாது அப்படின்னு அவங்க அந்த நிலைக்கு வந்தாங்க. இது எப்படின்னா, இது வந்து எதை குறிப்பிடுகிறார் என்றால், பகவான் இந்த அத்வைத்திக் டீச்சிங்ஸை வந்து இங்கே சொல்கிறார். அத்வைத்திக் டீச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சச்சிதானந்தா வந்து இட் இஸ் ஒன் அண்ட் இட் இஸ் ஒன்லி ரியல். அது வந்து இட் இஸ் இம்மியூட்டபிள். நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த உலகம் என்பது மியூட்டபிள். அது வந்து பலவாக இருக்கக்கூடியன்றது, பிளவுபட்டுள்ளது. ஸோ இந்த கேரக்டருக்கெலாம் சச்சிதானந்தாவோட கேரக்டருக்கு ஆப்போசிட்டாக இருக்கின்றது. ஸோ இந்த சச்சிதானந்தா வந்து இந்த உலகமாக இருக்க முடியாது. சச்சிதானந்தா என்பது என்ன, பிரிவுக்கே இடம் கிடையாது. ஸோ அந்த கருத்தில் பார்க்க போனோம் அப்படின்னா, உலகம் என்பது சச்சிதானந்தாவிலிருந்து தோன்றியிருக்க முடியாது. இது ஏகமான ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள்.
இது வந்து மிகவும் ஒரு என்ன சொல்றார் பகவான் வந்து ரிடக்டியோ ஆட் அப்சர்டம் அப்படிங்கிறார். அதாவது என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னா, அந்த ஃப்ரேஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வந்து ஒரு 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 விஷயத்தை வந்து ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்சர்டிட்டிக்கு கொண்டு போகிறது. எக்ஸ்ட்ரீமாக, அதாவது கற்பனை பண்ணி பார்க்க முடியாமல் ஒரு அப்சர்டாக ஒரு நகைப்புக்குரிய விஷயமா அதை வந்து எடுத்துகிட்டு போகிறது. அப்படி தான் அப்படி ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒப்பாகும் அப்படிங்கிறார். அது மாதிரி நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம வந்து சச்சிதானந்தா என்பது ஒருமை, அதனுடைய கேரக்டர் ஒருமை, பகுக்க முடியாது என்பது உண்மைதான், அதை மறுக்கவில்லை. ஆனால் அதையே வந்து ஒரு அடிப்படை கருத்தாக வைத்துக்கொண்டு அந்த சச்சிதானந்தா வந்து பல்வேறு தோற்றங்களை உடைய இந்த உலகமாக அது மாறி இருக்க முடியாது, சிருஷ்டித்திருக்க முடியாது என்ற கருத்தை நாம் ஏற்க முடியாது என்று பகவான் கூறுகின்றார். அப்படி ஒரு கருத்தை நாம் ஏற்றுக்கொள்வது மிகவும் முட்டாள்தனமானது. ஒரு அப்சர்டிட்டி அப்படிங்கிற கருத்தை தான் பகவான் சொல்கின்றார். இது வந்து இந்த அத்வைத்திக் கான்செப்டை வந்து பகவான் வந்து இங்கே வந்து மறுக்கின்றார். இந்த பேராகிராஃபினுடைய பேஸ் வந்து எதுக்காக சொல்கிறார் என்றால், அந்த அத்வைத்திக் கான்செப்டை வந்து அத்வைத்தின்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சச்சிதானந்தா பிரம்மன் இதெல்லாம் வந்து இம்யூட்டபிள் கேரக்டர், அது வந்து மியூட்டபிளாக இருக்கக்கூடிய ஒன்றை ஏற்படுத்த முடியாது. ஆதலால் அது வந்து இட் இஸ் ஒன், தட் இஸ் ஒன்லி ஒன் தட் இஸ் ரியல், இந்த உலகம் என்பது அன்ரியல் என்ற நிலைப்பாட்டினை அவர்கள் எடுத்தார்கள். இந்த கருத்தினை பகவான் வந்து வலிமையாக அதை மறுக்கின்றார். எக்ஸ்பிளனேஷன் உள்ள போகலாம் நம்ம. படிங்க ப்ளீஸ். மேம் நீங்க படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன். படிங்க. We have seen that Sachidananda represents the one, the unity. We also say Sachidananda is a trinity, meaning it is existence, consciousness and bliss, Ananda, and we say they are one. Sri Aurobindo says it is the process of the mind. For the consciousness which is one, such division is unacceptable. There cannot be any distinction between existence and consciousness and bliss. Based on this fact, one may argue that world is not possible because Sachidananda cannot permit any division of itself. It is an indivisible consciousness. Earlier, we have seen that Sachidananda, which is one, has become the many, the manifested world. If Sachidananda is taken as the only sole reality, then there cannot be this manifested world. But such an argument, Sri Aurobindo says, is carrying something to an absurd extreme. We cannot accept such an argument unless we want to base everything on an impossible paradox and unreconciled opposites. Thank you, sir. Thank you. Antithesis அப்படின்னா ஆப்போசிட்ஸ்னு அர்த்தம். இதில் இந்த பகவான் வந்து இந்த கருத்தை தான் ரொம்ப வலியுறுத்தி கூறுகின்றார். என்ன கூறுகிறார் என்றால், we speak of the one as Sachidananda, but in the very description we posit three entities and unite them to arrive at a trinity. We say existence, consciousness, bliss, and then we say they are one. It is a process of the mind, but for the Unitarian consciousness, such a process is inadmissible. Existence is consciousness, and there can be no distinction between them. Consciousness is bliss, and there can be no distinction between them. இந்த கருத்தை அவர் சொல்கின்றார். இது ஃபேக்ட். And since there is not even this differentiation, there can be no world. இது வந்து இதில் இந்த கருத்திலிருந்து எழக்கூடிய ஒரு இன்ஃபரன்ஸ். அதுக்கு வந்து இறுதியாக பகவான் ரொம்ப அழகான சொல்கின்றார். பட் திஸ் இஸ் a reductio ad absurdum. We cannot admit it unless we are content to base everything upon an impossible paradox and an unreconciled antithesis. Antithesis அப்படின்னா ஒரு opposition.
சச்சிதானந்தா வந்து நம்ம வந்து பார்த்தோம் ஒன்று அப்படின்னு பார்த்தோம். இட் ஆல்வேஸ் ஏகத்தை தான் அது வெளிப்படுத்துகின்றது என்ற கருத்தை பார்த்தோம். சச்சிதானந்தா வந்து 3 வகையான அம்சங்களை கொண்டது என்பதையும் பார்த்தோம். எக்ஸிஸ்டன்ஸ், கான்ஷியஸ்னஸ், பிளிஸ், சட், சித், ஆனந்தா. அது இப்போ என்ன சொன்னோம், அது 3மே ஒன்றாக இணைந்தது என்று நம்ம பார்த்தோம். இந்த 3ஆக பார்க்கக்கூடிய தன்மை வந்து மனதை பொறுத்த மனதினுடைய ஒரு செயல்பாடு. என்ன காரணம்னா அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது ஒன்று, அது வந்து பகுக்க முடியாது. இங்க வந்து அது வந்து இந்த டிவிஷன் என்பது சச்சிதானந்தாவை பொறுத்தவரை அனுமதிக்க முடியாத ஒன்று. அந்த சத்துக்கும் சித்துக்கும் இடையிலேயோ சித்துக்கும் ஆனந்தத்துக்கும் இடையிலேயோ ஒன்றோடு ஒன்றுடன் மற்றொன்று வந்து அதில் வேறுபடுத்த முடியாத நிலையில்தான் அமைந்துள்ளது. அங்கே ஒன்றாகத்தான் அமைந்துள்ளது. ஒரே கான்சியஸ்னஸாக தாங்க சச்சிதானந்தாவில் அமைந்துள்ளது. இந்த கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேணும். ஆனால் இந்த கருத்தையை வந்து ஒரு ஆதாரமாக வைத்துக்கொண்டு, அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்ம எப்படி எந்த முடிவுக்கு வரக்கூடாது என்ன, உலகம் என்பது ஒரு பல்வேறு வகையான மெனியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிளவுபட்ட ஒன்று, பல்வேறு தோற்றங்களை உடையது. ஸோ சச்சிதானந்த ஏகமான ஒன்று, பிரிக்க முடியாத ஒன்று, இந்த உலகத்தை தோற்றுவித்திருக்க முடியாது என்ற கருத்திற்கு நாம் வரக்கூடாது என்று பகவான் கூறுகின்றார். ஏன்னா அப்படி சொல்லுவான். அப்படி ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு இந்த ஸ்கோப் இருக்குது. இந்த அடிப்படையில் அப்படிதான் இந்த அடிப்படையில் தான் அத்வைத்தின்ஸ் வந்து இந்த உலகம் என்பது மாயை என்று கூறினார்கள். பகவான் என்ன கூறுகிறார் என்றால், இந்த சச்சிதானந்தம் மாத்திரம்தான் ஒன்லி ரியாலிட்டி என்று வைத்துக் கொண்டால் இந்த உலகம் இருக்க முடியாது என்ற கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகின்றார். அப்படி வந்து ஒரு கருத்தை அமைப்பது ஒன்று, ஒரு அப்சர்டிட்டி, ஒரு கேலிக்குரிய, ஒரு நகைப்புக்குரிய விஷயத்தை மிகவும் தீவிரமான ஒரு முறையில் கையாளுதல் என்று பகவான் கூறுகின்றார். இட் இஸ் கேரிங் சம்திங் டு அன் அப்சர்ட் எக்ஸ்ட்ரீம். ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அப்சர்டாக வந்து திங்க் பண்ணிட்டு அதை மிகைப்படுத்தி சொல்லுதல், அதைத்தான் பகவான் சொல்கின்றார். அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒன்றோடு ஒன்று பொருந்தாத ஒன்றின் அடிப்படையில் ஒரு எதிர்நிலைகளை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக ஒரு முடிவை நாம் அடைய முடியாது என்று பகவான் கூறுகின்றார். இங்கே பகவான் வந்து எதை மறுக்கின்றார் என்றால், அத்வைத்தின்ஸனுடைய அந்த கருத்தை. அத்வைத்தின்ஸ்னா அந்த ரியல் அத்வைத்தா அப்படிங்கிறது ஆல் இஸ் பிரம்மன், தெர் இஸ் நத்திங் விச் இஸ் நாட் பிரம்மன், அதுதான் ரியல் அத்வைத்தா, அதான் வேதாந்திக் அத்வைத்தா என்பது. அதை பகவான் இங்கு மறுக்கவில்லை. இந்த லேட்டர் பீரியட்ல வந்த இந்த மானிஸ்டிக் அத்வைத்தா அப்படின்னா பிரம்மன் அலோன் இஸ் ரியல், ஆல் எல்ஸ் இஸ் மாயா, மற்றவை அனைத்துமே மாயை என்ற பிற்காலத்தில் தோன்றிய அந்த கருத்தை தான் பகவான் இங்கு மறுக்கின்றார். இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் வேற ஏதாவது விளக்கம் தேவையா? paragraph 10 போலாமா? எஸ் யாரோ பேசுறீங்க. எஸ் இல்ல, இந்த ரிடக்டிவ் ஆட் அப்சர்டம் இருக்கு, அந்த டேர்ம் இருக்குல்ல. ஆமா, இன்டர்நெட் விக்கிபீடியால பார்த்தா, ஸோ பேசிக்லி நம்ம தர்க்க இதுல வந்து ஆப்போசிட்ட சொல்லி ஆப்போசிட் நாட் பாசிபிள், அதனால அதுக்கு ஆப்போசிட் ஷுட் பி த ரியல் அப்படின்ற அதுதான் அவரு சொல்றாரு. நீங்க இந்த மாதிரி அப்சர்ட் அந்த மாதிரி இங்க பண்ண முடியாது. ஏன்னா தட் இந்த but this is we cannot admit it unless we content to base everything upon an impossible paradox. ஓகே. அந்த இம்பாசிபிள் பாரடாக்ஸ் பேர்ல ஒரு கருத்தை முன்வைத்து அதை வந்து சொல்றது, அதாவது ஆப்போசிட்டை வந்து நினைச்சா அது முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால உண்மையாக இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வாதம். அதனால அதை மறுக்கின்றார் பகவான் இங்க. ஏன்னா நிறைய என்ன காரணம் அப்படின்னா, இங்க பகவான் ஏன் வந்து திருப்பி சொல்றாரு அப்படின்னா, இந்த தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த லேட்டர் பிலோசாபிக்கல் ஸ்கூல்ஸ் 7th centuryலேருந்து வந்த பிலோசாபிக்கல் ஸ்கூல்ஸ் அதெல்லாம்
அவங்க வந்து இந்த வாதத்தை அடிப்படையில் அவங்களுடைய கருத்தை வாதப்போர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் வாதம் புரிந்து அவருடைய கருத்தை நிலைநாட்டினார்கள். வாதம் புரிவது என்பது லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்தது தான். பகவான் என்ன சொல்கிறார் என்றால், நம்மளுடைய வேத காலத்தில் வாதத்தின் மூலமாக அவர்கள் ஆன்மீக உண்மைகளை கண்டறிந்ததில்லை. அவர்கள் they compared the consciousness. உனக்கு என்னோட they always compared the consciousness. அதன் மூலமாகத்தான் அவர்கள் உண்மைகளை கண்டறிந்தார்களே ஒழிய வாதம் புரிந்து அவர்கள் உண்மைகளை நிலைநிறுத்தவில்லை. இந்த லேட்டர் பிலோசாபிக்கல் ஸ்கூல்ஸில் தான் மைண்டோடைய டாமினேஷன் அதிகமானதுனால எல்லா கருத்தையும் வந்து ஆர்கியூ பண்ணி அவர்களுடைய வாதத்தை நிலைநிறுத்தினார்கள். அது தவறு என்று பகவான் கூறுகின்றார் இங்க. வாதத்தின் பேர்ல யூ cannot arrive at the basic of logic, cannot be the finder of spiritual truth அப்படின்னு பகவான் தெளிவாக கூறுகின்றார். லாஜிக் cannot be the yardstick அப்படிங்கிறார். நம்மளுடைய வேத காலத்திலும் உபனிஷத்திலையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆர்குமெண்ட் பேஸில் அவங்க எந்த வித ஆன்மீகம் வந்து அவங்களோட திருஷ்டிகளாக தான் அவங்களுடைய பார்வையில் தான் அவங்க வந்து ஒரு ஞான திருஷ்டியில் தான் அவங்க ஆன்மீக உண்மைகளை கண்டறிந்தார்களே ஒழிய ஒரு ஆர்குமெண்ட் பேஸ்லையோ ஒரு லாஜிக் பேர்லையோ அவங்க வந்து ஆன்மீக உண்மைகளை அவங்க நிலைநிறுத்தவில்லை. இது வந்து லேட்டர் டெவலப்மெண்ட். இதைத்தான் பகவான் வந்து இல்லை மறுக்கின்றார். இது வந்து தவறு என்று பகவான் கூறுகின்றார். ஒரு எக்ஸாம்பிள். எஸ் சார், சொல்லுங்க சார். இல்ல நீங்க கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன். ப்ளீஸ். இந்த ராமானுஜர் சினிமா பார்த்திருப்பீங்க, கணித ராமானுஜன் கணித மேதை ராமானுஜன். இங்கிலீஷ் படம் வந்தது இப்ப ரீசெண்டா. அவரு சொல்லுவாரு, எனக்கு இந்த ஈக்குவேஷன்லாம் நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு அந்த ஹார்டி கேட்பாரு, தாமஸ் ஹார்டின்னு அவரோட ஸ்பான்சர். இவர் சொல்ற, எனக்கு ஜஸ்ட் இட் கம்ஸ் டு மீ அப்படின்னு. இட் ஜஸ்ட் கம்ஸ் டு மீ, ஐ எம் ஜஸ்ட் ரைட்டிங் டவுன், ஐ டோன்ட் நோ த ப்ரூஃப் ஆஃப் இட், ஐ நீட் டு ஒர்க் இட் அவுட். அந்த மாதிரி நிறைய புக் நிறைய எழுதி வச்சிருக்காரு. நவ் பீப்புள் ஆர் ஸ்டடிங். ட்ரூத் கம்ஸ் நாட் பை proof analysis and argument. Truth comes through intuition, revelation. இது வந்து இது ஒரு 4-5 பேராகிராஃப் முன்னாடி போய் பார்த்தோம்னா பகவான் கூறுகின்றார். அது என்ன கூறுகிறார் அப்படின்னா 2 விஷயம் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா இந்த ஹியரிங் அண்ட் சீயிங். ஓகே, ட்ரூத் ஹியரிங் அண்ட் ட்ரூத் சீயிங் அப்படிங்கிறாரு. ஓகே, திருஷ்டி அண்ட் ஸ்ருதி, இந்த 2 விஷயம் தான். இது மூலமா தான் வேத காலத்துல வந்து உண்மைகளை அவங்களுக்கு வந்து தோன்றுச்சு. அவர் என்ன சொல்றார், பகவான் என்ன சொல்கிறார் என்றால், நம்மளுடைய மனதின் இது வந்து சூப்பராமெண்டல் லெவல்ல அப்படிதான் உண்மைகள் அறியப்படுகின்றன. ஆனா நம்மளுடைய மனது என்பது சூப்பர் மைண்டுக்கும் தொலைதூரத்துல இருக்கின்றது. இருந்தாலும் கூட நம்மளுடைய மனதின் உயர்தளத்தில் நம்ம செல்லும் பொழுது, அதாவது உயர்தளம் என்பது ஹையர் மைண்ட், அந்த இல்யூமின் மைண்ட், இன்ட்யூட்டிவ் மைண்ட், இந்த தளத்தில் செல்லும் பொழுது இந்த உண்மைகள், இந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த திருஷ்டியும் இந்த ஸ்ருதி அப்படிங்கிறதும், இந்த ட்ரூத் சீயிங் ட்ரூத் ஹியரிங் என்ற அந்த ப்ராசஸ் வந்து எப்படி மனதுக்கு மனது எப்படி அறியும், மனதுக்கு தெரியப்படுத்தப்படும் என்றால் ரெவலேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் என்று ரெண்டு வார்த்தைகளை பகவான் யூஸ் பண்ணுகிறார். மனதளவில் கூட நம்ம உணர முடியும் அந்த உண்மைகளை. அது வந்து ரெவலேஷன், சடனாக ஒரு ரெவலேஷன் மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி இருக்கும், இன்ஸ்பிரேஷன் மாதிரி வரும். அப்படி வந்ததுதான் ராமானுஜருக்கு வந்தபடியே அவ்வளோ தியரம்ஸும் நான் கூட படிச்சிருக்கேன். அவர் எல்லாமே சொல்றாரு, என்னால் வந்து இதுக்கெல்லாம் ப்ரூஃப் கொடுக்க முடியாது, ஆனால் இட் இஸ், ஐ நோ இட் இஸ் அப்படிங்கிறாரு. ராமானுஜன் அப்படித்தான் சொல்றாரு. இதில் அவர் கண்டுபிடித்த எவ்வளோ பக்கமாக ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து he got it only through revelation and inspiration. அது வந்து அந்த உண்மைகளை வந்து நம்ம வந்து ஆர்கியூ பண்ணியோ பண்ண முடியாது. அப்போ லேட்டரான இப்போ என்ன பண்ணுறாங்க, நான் ரீசெண்டாக நான் என்ன படித்தேன் அப்படின்னா, அவர் கண்டுபிடித்த அவ்வளோ மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாஸும் லேட்டரான் they prove to be true அப்படின்னு கேள்விப்பட்டேன். Later on it has been proved to be true. ஆமா,
இன்ஃபேக்ட் ஐ திங்க் இது எல்லா புக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்று ரெண்டு லாஸ் ஆயிடுச்சு. பட் அதர்ஸ் அதை படிச்சு அதை தே ஆர் ட்ரைங் டு ப்ரூவ் இட். எஸ் எஸ் சார். ரங்கராஜன் சார் ஏதோ சொல்ல வந்தீங்க சார். சார் நான் கேட்கறதா சார்? நான் சொல்ல வருது. எஸ் சொல்லுங்க சார். சார் நான் சொல்ல வந்தது பகவான் ரமணர்ஷியில் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கார் சார். அவர் வந்து ந இதி தேகம் ந இதி நேதி நேதி ந இதி தேகம் ந இதி பிராணன் ந இதி விஜயானம் சொல்லிட்டு நேத்தின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இத்தின்னு சொல்லிட்டு இது ஆத்மா இது ஜீவாத்மா இது விஸ்வாத்மா இது பரமாத்மா அப்படிங்கிறாரு. இதையும் அவங்க வந்து ரிடக்ஷியோ அட் அப்சர்டம்ங்கிற பேர்ல தான் நான் யார் அப்படிங்கிற தத்துவ விசாரணையில விளக்கமா அவரும் கொடுத்திருக்காரு. ஆனா அவர் வந்து ஆதிசங்கராச்சாரியா அந்த வழியில போனவர் இல்லை. அவரோட வழி கொஞ்சம் தனி இல்லை. அவர் நான் யார் அப்படின்னு கேட்கறது இந்த மாதிரி இது பண்ணா சார். நேத்தி அப்படின்னு சொல்லி அது வந்து ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன். இது இல்லை இது இல்லை அப்படின்னு நெத்தி நெத்தி நேத்தி நேத்தி அப்படின்ட்டு ஒன்னொன்னா இந்த உடம்பு நான் இல்லை, இந்த உடம்பு நான் இல்லை, இந்த பொருள் நான் இல்லை, ஒன்னு ஒன்னா எலிமினேட் பண்ணிட்டு நான் யாருங்க தத்துவ விசாரம் போடும்போது நான்கிறது ஆத்மா அப்படிங்கிறது அவருடைய பகவான் ரமண மகரிஷியோடைய அணுகுமுறை. அது அணுகுமுறை அது இட் வாஸ் பிட் டிஃபரண்ட் ஃப்ரம் ஆதிசங்கராச்சாரியாரோட மோனிஸ்டிக் இதை விட டிஃபரண்ட் சார். ஆமா, அவங்க பகவான் ரமண மகரிஷி வந்து அந்த எந்தவித ஸ்கூல்லையும் ஒரு ஓரியன்டேஷன் கிடையாது. அவர் வந்து ஒரு சுயம்புவா அவர் வந்து அவருடைய ஞானம் பெற்றவர். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இதுவும் ரெலவெண்டா. ஆனா இவங்க என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அரவிந்தர் நம்ம வந்து படிக்கிறதுனால அரவிந்தர் வந்து மற்றவர்களை வந்து குறைத்து மதிப்பிடவில்லை. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றார் பகவான் என்ன சொல்கிறார் என்றால், இப்ப வந்து அத்வைத்தின்ஸை வந்து வன்மையாக பகவான் மறுக்கின்றார், புத்திஸ்ட வந்து மறுக்கின்றார். இருந்தாலும் கூட பகவான் அரவிந்தர் என்ன சொல்கிறார் என்றால், அவங்க நிலையில அந்த நிலையில பார்க்கும் பொழுது அது உண்மை என்று சொல்கின்றார். சங்கரர் வந்து அந்த உண்மையை வந்து அந்த நிலையில உண்மை, அது அவர் கண்டது உண்மை. அதே போல புத்தர் கண்டறிந்தவங்க உண்மை, அந்த நிலையில உண்மை. பட் பகவான் அரவிந்தர் என்ன சொல்கிறார் என்றால், அதையும் தாண்டி சென்றால் அவர்கள் உண்மையை கண்டறிந்திருக்க கூடும், பட் அவர்கள் செல்லவில்லை. அதுதான் சொல்கிறார்கள் ஒழிய அந்தந்த நிலையில உண்மை, அவங்க சொன்னது கண்டுபிடிச்சது எல்லாமே உண்மை. அந்த நிலையில பகவான் வந்து அரவிந்தர் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா வந்திருக்கு. அவருக்கு அத்வைத்திக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு, இந்த நிர்வாணிக் எக்ஸ்பீரியன்ஸ், புத்தருடைய நிர்வாணிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. வந்து அதெல்லாம் ரியல் தான் அவர் சொல்றாரு. பட் he didn't stop with it. அதை புரிஞ்சுக்கணும். அதனால பகவான் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து அரவிந்தரை படிக்கிறோம், அதனால மற்றவங்கெல்லாம் வந்து அவர்களை குறைத்து மதிப்பிடவில்லை பகவான் அரவிந்தர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படி பண்ணணும் அப்படின்னா இட் பிகம்ஸ் ரிலிஜன் இல்லையா? நம்ம இதுதான் கரெக்ட், மற்றவங்களாம் தப்புங்கிற ஒரு அப்ரோச் வந்துடும். அது மாதிரி நம்ம அப்ரோச் எடுக்கவே முடியாது. ஈச் ஒன் ஹேஸ் அட்டைன்ட் their own realization, but one can still go beyond it to find the truth. அதுதான் பகவான் சொல்லக்கூடியது. Thank you sir, thank you very much. ஓகே, அடுத்த எக்ஸ்பிளனேஷன் ரீட் பண்ணலாமா சார்? படிங்க. Explanation. We have seen that Satchidananda represents the one, the unity. We also one minute madam. நம்ம 10th paragraph படிச்சோம் இல்லையா? ஃபுல்லா படிச்சாங்க. படிச்சோம், ஃபுல்லா முடிச்சோம். அடுத்து paragraph 11 போடுங்க. இல்ல எக்ஸ்பிளனேஷன் போறோம் இல்லையா? நம்ம உள்ள ஒரே எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. paragraph 10 படிக்கணும் சார். ஓ சாரி சார், paragraph இல்ல சார், ஒன்னு படிச்சீங்க நீங்க. 10 படிக்கணும். ஓகே, paragraph 9 படிச்சிட்டீங்க, paragraph 10 படிக்கணும் சார் நீங்க. ஓகே, let Sundaresan sir read paragraph 10, then we can go to the explanation. Okay sir, thank you. Please. Yes sir. Paragraph 10. On the other hand, mind can conceive with precision divisions as real. It can conceive a synthetic totality
or the finite extending itself indefinitely. It can grasp aggregates of divided things and the samenesses underlying them. But the ultimate unity and absolute infinity are to its conscience of things, abstract notions, and unsizeable quantities, not something that is real to its grasp, much less something that is alone real. 4. The very opposite term to the Unitarian consciousness. We have confronting the essential and indivisible unity, an essential multiplicity which cannot arrive at unity without abolishing itself, and in the very act confessing that it could never really have existed, yet it was. For it is this that has found unity and abolished itself. And again, we have a reductio ad absurdum, repeating the violent paradox, which seeks to convince thought by stunning it, and the irreconciled and irreconcilable antithesis. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இது பேராகிராஃப் 9 ஆப்போசிட். பேராகிராஃப் 9 சச்சிதானந்த நிலையிலிருந்து கையாளப்பட்ட உண்மைகள். சச்சிதானந்த நிலையில் ஒருமை, அங்கே பிரிக்க முடியாது, எதையும் பிரிக்க முடியாது, அதனால பிரிக்க முடியாத ஒன்று இந்த உலகத்தை தோற்றுவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அங்கே மேலிருந்து கீழ், மேல் உள்ள நிலையிலிருந்து அதை எடுக்கப்பட்ட முடிவுகள் அங்கே சச்சிதானந்த நிலையிலிருந்து மேற்கொண்ட ஒரு பார்வை அது. இது அடுத்து இந்த பேராகிராஃப் 10 நாம் இருக்கும் உலகத்தின் நிலையிலிருந்து எடுக்கக்கூடிய பார்வை. இந்த உலகம் எப்படி இருக்கு? பலவாறாக காணப்படுகின்றது, பல்வேறு தோற்றங்களை உடையதாக இருக்கின்றது. நம்மளுக்கு இங்கே இருக்கிற நமக்கு யூனிட்டி, இது நம்மளே படிக்கிறோம். இப்போ யூனிட்டி படிக்கிறோம். அது என்ன யூனிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத, ஒருமை, இன்ஃபினிட்டினா என்ன அப்படிங்கிறது நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. நம்ம படித்து தான் அறிந்து கொள்ள முடிய அன்லெஸ் வி பிகம் கிரேட் யோகிஸ் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மனதின் நிலையில் இருக்கிறோம். மனதின் நிலையில் இருந்து கொண்டு நம்மளால யூனிட்டி என்பதையோ ஒருமை என்பதையோ இல்லை இந்த அனந்தம் என்ற இன்ஃபினிட்டி என்பதையோ புரிந்து கொள்ள முடியாது. அதெல்லாம் மியர் வேர்ட்ஸ் தான் அது. ஓகே, ஸோ மனதனால புரிந்து கொள்ள முடியல. ஆனால் என்ன, இப்போ இந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா, ஓகே இது இப்போ இந்த நிலையில் இருந்து கொண்டு என்னால் இதெல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியல. ஸோ எனக்கு பட் ஆனால் நான் அந்த இறைவனை அடையணும், ஒன்றாக இறைவனோட ஐக்கியமாகணும். அதுக்கு ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நான் இருக்கக்கூடிய இந்த நிலையை நான் அழித்து கொள்வது தான், அபாலிஷிங் மை எக்ஸிஸ்டன்ஸ். இது இங்கே இருக்கிற இதை கம்ப்ளீட்டாக நான் ரினவுன்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஏகத்துடன் ஒன்றிணைவது தான். இது எல்லாமே ஒரு மாயை அப்படிங்கிற ஒரு தோற்றம். ஸோ இது கீழிருந்து அந்த பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இதுவும் அத்வைத்தின்ஸ் புத்திஸ் இவங்களோட நிலைப்பாடு தான். மேலிருந்த முதல்ல சொன்னதும் அத்வைத்தின்ஸ் அவங்க அந்த நிலைப்பாடு தான். இங்கே சொல்வதும் இந்த உலகத்தை உலகம் உண்மை இல்லை, உலகத்தை நம்ம ரிஜெக்ட் பண்ணணும், அப்போதான் நம்ம அந்த பிரம்மத்தை நாட முடியும் என்கின்ற கருத்து. இது தவறானது. இதுவும் தவறானது. இதுவும் ஒரு மனதினுடைய எண்ணத்தின் பால் எடுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்சர்டிட்டி, ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம் என்று பகவான் இங்கு கூறுகின்றார். நம்ம எக்ஸ்பிளனேஷன் உள்ள போகலாம். நம்ம படிக்கட்டுமா சார்? மங்கை படிக்கிறீங்களா? Explanation படிக்கிறேன் சார். படி. In this paragraph,
Sri Aurobindo discusses the one and the many from the level of the mind. This world is a field of multiplicity and division. Mind sees the divisions as real. It can artificially construct the totality of the many, that is, finite, which extends infinitely. It can grasp the aggregates of divided things and the sameness underlying the many. But mind cannot grasp such concepts as unity and absolute infinity, as they are too abstract for it. They do not appear as real to the understanding of mind, nor can it believe that one alone is real. Thank you, sir. Thank you, madam. Thank you. Mind can conceive with precision divisions as real. இது மைண்டு, நம்ம இருக்கக்கூடிய மனது, நம்ம அப்படி தான் நினைக்கிறோம், எல்லாம் ரியல் அப்படின்னு நினைக்கிறோம். பிளவுபட்ட தோற்றங்களை நம்ம ரியல் என்று எண்ணுகிறோம். இட் கேன் கன்சீவ் அ சிந்தட்டிக் டோட்டாலிட்டி. சிந்தட்டிக் டோட்டாலின்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு முழுமையான அமைப்புன்னு அர்த்தம். ஆர் த ஃபைனைட் எக்ஸ்டெண்டிங் இட் செல்ஃப் இன்டெஃபினெட்லி. It can grasp aggregates of divided things and the sameness underlying them, but the ultimate unity and absolute infinity are to its conscience of things abstract notions and unseizable quantities, not something that is real to its grasp, much less something that is alone real. அப்படிங்கிறார் பகவான். இந்த மனதினுடைய லெவலில் நம்ம பார்க்குறோம், ஏகத்தையும் அநேகத்தையும் மனதினுடைய நிலையில் பார்க்குறோம். அப்படின்னா நம்ம எப்படி பார்க்குறோம் அந்த உலகத்தை நம்ம பார்க்கக்கூடிய பார்வை எப்படி அமைந்துள்ளது என்றால், நாம் பலவாறாகத்தான் பார்க்கின்றோம். டிவிஷன் எல்லாத்திலும் இந்த டிவிஷனே இல்லை அப்படின்னா நம்மளோட மனதினுடைய செயல்பாடு எப்படி ஆரம்பிக்குதுன்னா டிவிஷனில் தான் ஆரம்பிக்குது. இந்த டிவிஷன் இல்லை என்றால் மனத்தினால் எதையுமே புரிந்து கொள்ள முடியாது. அது மனதின் குறைபாடு. ஒன்றை மற்றொன்றிலிருந்து வேறுபடுத்தி தான் நாம் உணர்கின்றோம். இது மனதின் செயல்பாடு. அந்த வேறுபடுத்த அமைந்துள்ள நிலையை மனது அதுதான் உண்மை என்று நம்புகிறது. அதுதான் இங்கே பார்க்கணும். பட் உண்மை கிடையாது. உண்மை என்பது என்னன்னா, எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த யூனிட்டி இருக்குது. பட் மனதினால் அதை பார்க்க முடியாது. அதே போன்று மனது எதை முழுமை என்று நம்புகிறது என்றால், ஒரு ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண ஒரு டோட்டாலிட்டியை தான் அது முழுமை என்று நம்புகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எல்லைகளை வகுத்து கொள்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை ஒட்டு மொத்தமாக அந்த இடத்துல அதை நினைத்து ஒரு நாடு என்று நம்ம உருவாக்குகின்றோம் இல்லையா? இது ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட் என்று பகவான் கூறுகின்றார். இது உண்மையான ஒரு முழுமை கிடையாது. உண்மையான முழுமை என்பது எப்படின்னா, கான்சியஸ்னஸ்ல ஒன்னா இருக்கிறது தான் உண்மையான உண்மையை ஒழிய, மேற்புற தோற்றங்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஒரு முழுமை என்பது உண்மையான முழுமையாக அமையாது. அதனால்தான் இவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்குது. ஒரு கண்ட்ரி எடுத்துட்டா கூட அந்த கண்ட்ரிக்குள்ள எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்குது. அது எல்லா இடத்துக்கும் போகுது. அந்த டிவிஷன்ங்கிறது எல்லா லெவல்லையும் அந்த டிவிஷன்ஸ் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிறோம். இன்ஸ்டிடியூஷனுங்கிறது ஒட்டுமொத்த அமைப்பு. நான் இந்த இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ஒரு யூனிட்டி, டோட்டாலிட்டி. எகெயின் வித்தின் தட் இன்ஸ்டிடியூஷன் தேர் ஆர் சோ மெனி டிஃபரன்ஸ் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு ஃபேமிலியும் அப்படி தான் இருக்குது. ஒரு ஃபேமிலிங்கிறது ஒரு ஒட்டுமொத்த அமைப்பு. இட் இஸ் அதான் பகவான் சொல்ல மாதிரி, இட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டோட்டாலிட்டி அப்படிங்கிறாரு. எகெயின் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் ஒவ்வொரு வியூஸ் வச்சுருக்கிறாங்க. தேர் இஸ் அ டிவிஷன். ஸோ பகவான் இங்கே சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, மனதினால ஒரு முழுமையான ஒரு ஒருமையை ஏற்படுத்த முடியாது என்று பகவான் கூறுகின்றார். அதனால அது இந்த யூனிட்டி, இந்த அனந்தம், அப்சல்யூட் இன்ஃபினிட்டி, இதெல்லாம் மனத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறார். தே ஆர் டூ அப்டிராக்ட் ஃபார் த மைண்ட் அப்படிங்கிறாரு. இது மனதை பொறுத்த வரைக்கும் அது உண்மை கிடையாது. நம்ம நம்ப மாட்டோம் இல்லையா? இப்போ எல்லா மனிதர்களும் ஒரே கான்சியஸ்னஸ் தான், எல்லாருக்கும் பின்னாடி இருக்கக்கூடியது ஒரே உண்மைதான் அப்படிங்கிறது நம்ம படிக்கிறோம். பட் மனதினால் நம்மளால் நம்ப முடியல. அதுதான் மனதினுடைய குறை. அதே போன்று
அந்த ஏகமாக இருப்பது ஒன்றுதான் உண்மை, மற்றதெல்லாம் பொய் என்ற கருத்தையும் மனதினால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இந்த மனதின் நிலையிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த செயல்பாட்டை பகவான் இங்கு விளக்குகின்றார். Sir, I want to add one more thing. Yes, sir. See, we have been coming from the Vedantic period when matter is proved to be Brahman. The problem Yes. is when we are saying Brahman, everything is Brahman, but we are not accepting that. We are keeping to ourselves only. The problem is we are not practicing when I am Brahman and you are Brahman. There is a unity between them. That portion of it has not gone inside our mental habit. That is why we are feeling the difference even today. எக்ஸாக்ட்லி சார். அதான் நம்ம இப்போ நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு சச்சிதானந்தா, நான் கேட்குற ஆளுன்னு ஒரு சச்சிதானந்தா அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. சுதர்ஷன் சார் பேசுகிறாரு, நான் கேட்குறேன் அப்படின்னு தான் நினைக்கிறோம் இல்லையா? தட் இஸ் அ ப்ராப்ளம் வித் அஸ். இதுக்கு ஒரு நல்ல ஒரு அனெக்டோட் நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம அலோக் பாண்டே சார் வந்து ஐ ஹேப்பன் டு லிசன் டு ஹிஸ் லெக்சர். ஹீ இஸ் அ டாக்டர் பை ப்ரொஃபஷன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவருடைய கொலீக் வந்து ஒரு டாக்டர், நல்ல சக்ஸஸ்ஃபுல் டாக்டரா அவர். ஹிஸ் பேஷண்ட்ஸ் வந்து சீக்கிரம் குணமடைந்து வீட்டுக்கு திரும்பி சென்று விடுவார்களாம். ஸோ இவர் கேட்குறாரு, எப்படி உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன, எப்படி உங்களுடைய பேஷண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ சீக்கிரம் குணமாகி போயிடுறாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாராம், நான் வந்து அந்த பேஷண்ட்டை பார்க்க மாட்டேன். ஐ வில் ஆஸ்க் அந்த பேஷண்ட்டுக்கு முன்னாடி போயிட்டு நான் எப்படி பேசுவேன் அப்படின்னா, சச்சிதானந்தமே, ஏன் அந்த நோய் என்கின்ற போர்வையை நீ போர்த்தி கொண்டு உள்ளாய் அப்படின்னு கேட்பேன். சச்சிதானந்தா, வை யூ ஆர் வேரிங் த மாஸ்க் ஆஃப் த டிசீஸ் அப்படின்னு கேட்பேன் நான். ஸோ ஐ வில் அட்ரஸ் த சச்சிதானந்தா இன் தட் பர்சன். மற்ற மனிதனுக்குள் இருக்கின்ற சச்சிதானந்தாவை குறித்து நான் என்னுடைய பார்வையை திருப்புவேன். நான் மனிதனாக பார்க்க மாட்டேன், சச்சிதானந்தாவை பார்ப்பேன். அதனால தான் வந்து சீக்கிரம் என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அந்த மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்த ஆஸ்பெக்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி சீக்கிரம் குணமடைவராங்க அப்படின்னு அவர் ஒரு லெக்சரை சொல்லியிருந்தாரு. அதுதான். ஸோ நம்ம we fail to see the Sachidananda which is inside everybody, இல்லையா? All your lectures, you have been concentrating on unity. But yes, people who are really hearing it, are they feeling unity between themselves? ஏகன் அநேகன் அதெல்லாம் படிக்கிறோம், but it is to be practiced. Yes, that is what mother is also மதரும் அதான் சொல்றாங்க. நம்ம வந்து தியரிஸ், one drop of practice is better than ocean of theories and resolutions அப்படின்னு மதர் சொல்றாங்க. ஸோ நம்ம ஆனால் ஒன் திங் சார், நம்ம இதெல்லாம் படிக்கிறோம், நம்மளுக்குள்ள உண்மையில் ஓரளவு மனதிலுக்குள்ள நம்ம உண்மையை வாங்கிக்கிறோம், மாற்றம் ஏற்படுகிறது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்மலாம் அதனால தான் நம்ம இந்த ஸ்டடி செஷனில் நம்ம வந்து கலந்துக்கிறோம். இதனால் வந்து நம்மளுக்கு பாதிப்புனா ஒரு பாசிட்டிவாக பாதிக்கப்படுறோம். நம்மளுடைய உணர்வு நிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதை வந்து நான் நிறைய பேரோட பேசும்பொழுது இதை என்னோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். There is some change in them, in their attitude towards life. இதெல்லாம் மாறி இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இதெல்லாம் படிக்கிறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Okay, thank you sir. Implementation second step. It will take some time. Thank you. அடுத்த yes சார், நான் பட் சில்லியா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க சார். அதாவது இப்ப நம்ம நிச்சயம் நம்ம எல்லாரும் சச்சிதானந்தா, நம்மளும் சச்சிதானந்தா, மத்தவங்களும் நம்ம அப்படிலாம் ரியாக்ட் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், நம்மள எல்லாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்களா சார்? சப்போஸ் அந்த டாக்டர் சொன்ன மாதிரி ஓகே டாக்டர், சோ தே வில் அக்செப்ட் வாட் எவர் ஹி இஸ் சேயிங். நம்ம எல்லாம் அது மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க, நம்மள எல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா சார்? அதான் ஒரு மனசுல ஒரு இது வருது.
ரியாக்ட் பண்ணலேன்னா ரியாக்ட் பண்ணணும் இல்ல யூ ஆர் ஆல்சோ சச்சிதானந்தா நம்ம அது மாதிரி பிஹேவ் பண்ண வச்சுக்கோங்க. அவங்க எல்லாம் நம்மள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்களா? இது என்னது இவங்க எல்லாம் இப்படி பண்றா பேசுறாங்களே அப்படின்னு. புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. அதாவது ரொம்ப வந்து ஒரு ஆடா இருக்குமோ பிஹேவியர் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் அப்நார்மலா இருக்குமோ கேக்குற கேள்வி எனக்கு புரியுது. அட்லீஸ்ட் நம்ம வெளிப்படையா அது மாதிரி நம்ம பேசாட்டி கூட அது வந்து பகவான் அவங்க அந்த நான் சொன்ன கருத்து வந்து உங்களுடைய மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கங்க. நான் சொல்றேன் எக்கோ ஆகுது. நான் சொல்றது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஓகே, அதுல டாக்டர் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து அவர் வெளியில சொல்லலை. அந்த டாக்டர் வந்து அந்த பேஷண்ட் கிட்ட இது வந்து மானசீகமா சொல்லிக்கிட்டாரே ஒழிய வெளியில சொல்லலை. வெளியில டாக்டர் மாதிரி தான் அவர் பிஹேவ் பண்ணாரே ஒழிய உள்ளார வந்து அவர் சச்சிதானந்தர் தான் பார்த்தாருன்னு சொன்னார். அதனால வெளிப்புறத்துல இதை நம்ம சொல்ல முடியாது, சொன்னா நம்ப மாட்டாங்க நம்ம. பட் பேசிக்கலா நம்ம வந்து அந்த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸோட நம்ம அப்ரோச் பண்ணலாம். மனதில் வந்து அந்த ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஒரு கம்பேஷன், மற்றவங்களோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது, ஹார்மனைஸ் பண்ணிக்கிறது, இந்த உணர்வுகளோட மற்றவங்களை அப்ரோச் பண்ணலாம் இல்லையா? டைரக்டா அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. இதெல்லாம் அவங்களுக்கு புரியவும் புரியாது. அது நீ சச்சிதானந்தா நானும் சச்சிதானந்தா தான் அப்படின்லாம் சொன்னா புரியாது அவங்களுக்கு. இந்த கான்செப்ட்லாம் வந்து புரியாது. என்னமோ ஆடா பேசுறாங்களே அப்படின்னு நமக்கு தப்பா நினைச்சிருவாங்க. அது மாதிரி பண்ணாம பேசிக்கலா மற்றவங்களோட அணுகுமுறைகளை வந்து ஒரு ஹார்மனி, ஒரு கம்பேஷன், அதே போல நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து பின்னாடி வைத்து மற்றவர்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை முன்னாடி வைத்து பழகிறது. அதாவது புட்டிங் அவர் இன்ட்ரெஸ்ட் பேக் அண்ட் மற்றவங்க இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம கணக்கில் எடுத்துட்டு பழகிறது. இது மாதிரிலாம் பண்ணலாம் இல்லையா? திஸ் இஸ் குவைட் பாசிபிள். ஒரு ஃபேமிலிலேயோ ஒரு வெளியிலையோ நம்ம வந்து ஒரு செல்ஃபிஷாக இல்லாமல் இருக்கிறது, ஒத்தி சேர்ந்து ஹார்மனைஸ் பண்ணிட்டு போகிறது, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது இப்படி பண்ணனா நேச்சுரலி we will be moving towards that kind of larger consciousness. நிச்சயம் சார், this we can do sir, we are doing also. இந்த தூரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சேஞ்சஸ்லாம் இருக்கு சார். டெஃபினட்டா we can do sir. Okay sir, thank you sir. அடுத்த எக்ஸ்பிளனேஷன் போலாமா சார்? நான் படிக்கலாமா? மீரா நீங்க சொன்ன மாதிரி சார், இந்த கிளாஸ்க்கு வந்தது இங்க இந்த மாதிரி லெக்சர்லாம் கேட்கல, நிஜமாவே நிறைய மாற்றங்கள் இருக்கு சார். நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வீட்டுல ஆரம்பிச்சாவே எல்லார்கிட்டயும் நம்மளால அந்த ஹார்மனின்ற வேர்டு நிஜம் அருமையான வேர்டு, அதை நம்ம பண்ணோம்னாவே ரொம்ப நல்லா இருக்கு சார். நிஜமா நிறைய சேஞ்சஸ் தெரியும் சார். தேங்க்யூ சார். நான் இப்போ அந்த எக்ஸ்பிளனேஷன் படிக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் மேடம். நீங்கள் அதாவது நீங்கள் சொன்ன ஒரு அருமையான வேர்டு அந்த ஹார்மனி. ஏன் ஹார்மனிங்கிறது முக்கியம் அப்படின்னா, நம்ம இந்த ஹார்மனிங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம பகவானுடைய யோகத்திலும் சரி மதருடைய ரைட்டிங்ஸ்லையும் அடிக்கடி காணப்படும் வார்த்தை ஹார்மனி. ஹார்மனின்னா ஒத்து போகிறது, ஒத்திசைவு. அதுதான் ஏன் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து லைஃப்பில் எப்போ வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னா, பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியும்னா, நம்ம வந்து அந்த ஒரு தெர் இஸ் ஒரு இயக்கம் உலகம்ங்கிறது ஒரு இயக்கம். நம்மளே பார்த்தோம் அந்த இயக்கம் எது அந்த இயக்கத்தை நடத்துகின்றது என்றால், நம்ம பார்த்தோம் இந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் தான், சூப்பர் மைண்ட் தான் எல்லாத்தினுடைய இயக்கத்தையும் வழி நடத்துகிறது என்று பார்த்தோம். ஸோ எல்லா இயக்கங்களுக்கும் அடிப்படையில் எது இருக்கு அப்படின்னா ட்ரூத் கான்சியஸ்னஸ் தான் இருக்குது. ஓகே, இந்த சூப்பர் மைண்ட் ட்ரூத் கான்சியஸ்னஸ்ங்கிறது ஒரு டிவைன் ஆஸ்பெக்ட். அதுதான் இந்த உலகத்தை நடத்திட்டு வருது. இது எதன் அடிப்படையில அது உலகத்தை நடத்துகின்றது என்றால், அந்த ஹார்மனி எல்லாத்தையும் அது ஹார்மனைஸ் பண்ணிக்குது. ஹார்மனியின் பேசிஸ்ல தான். எதுக்காக அப்படி பண்ணதுன்னா, அது எல்லாம் பலவாறாக இருந்தாலும் கூட பேஸ்ல வந்து இந்த ஒன்னஸ் இருக்குது. அந்த ஒன்னஸ் விட்டுடக்கூடாது, ஒன்னஸை வந்து இழந்துடக்கூடாதுங்கிறது காரணத்தினால இந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் இறைசக்தி என்ன பண்ணுது அப்படின்னா, உலகத்தில் உள்ள அனைத்து இயக்கங்களுக்கும் பின்னாடி வந்து ஒரு இசைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த இசைவு மாத்திரம் இல்லை அப்படின்னா, மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த உலகம் வந்து என்னைக்கும் டிஸ்இன்டகிரேட் ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த உலகம் வந்து இவ்வளவு நாள் ஒன்னா என்னதான் டிஃபரன்ஸ் இருக்குது, என்னதான் ஒரு நாட்டுக்குள்ளேயே எவ்வளவு பிரச்சனைகளா இருந்தாலும் கூட நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் எது வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு கட்டுக்கோப்பா வந்து அமைத்திருக்குது என்றால் இந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ், சூப்பர் மைண்ட்,
இதுக்குள்ள அதனுடைய அடிப்படையான பிரின்சிபலான அந்த இசைவு, ஹார்மனி. நம்மளும் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் வந்து நம்ம அந்த அந்த இயக்கத்தினோட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒத்து போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்வு வந்து இசைவோடு அமைந்திருக்கும். நம்ம வந்து ஒரு 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 ரிவர் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ரிவருடைய ஃப்ளோ வந்து ஒரு டைரக்ஷன்ல போகிறப்ப அதோடைய ஃப்ளோ அந்த டைரக்ஷன்ல நம்ம போனோம்னா நம்மளுக்கு ஸ்மூத்தா போகும். நம்ம எதிர்நீச்சல் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு தான் கஷ்டமாகும். அதே போலதான் வாழ்வு அப்படிங்கிறது, வாழ்வு எல்லாமே வந்து ஒரு ஹார்மனி, அது அடிப்படையில் தான் அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நம்ம வந்து எகென்ஸ்டா, ஹார்மனிக்கு எகென்ஸ்டா போகணும் அப்படின்னா இதனால பிரச்சனைகள் தான் வரும். ஃபேமிலியாக இருக்கட்டும், இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும். இதனால தான் பகவான் வந்து இந்த லைஃப் டிவைனுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஹார்மனி அப்படின்ட்டார். ப்ராப்ளம்னு சொன்னீங்கனாலே அங்கே ஹார்மனி இல்லைன்னு தான் அர்த்தம் அப்படிங்கிறார். நீ ஹார்மனியை கொண்டு வா, ப்ராப்ளம் சரியாயிடும் அப்படிங்கிறார். அதனால நீங்க சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தை. அது வந்து நம்ம எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ இதெல்லாம் படிக்கிறது எல்லாமே எதுக்குன்னா நம்ம வந்து நம்மளே வந்து ஒரு பெட்டர் பீயிங்ஸா மாத்திக்கிறதுக்கு தானே ஒழிய இதெல்லாம் வந்து வெறும் தியரிட்டிக்கலாவோ ஒரு அறிவு, ஒரு ஞானத்தை பெறுவதற்காக மாத்திரம் அல்ல. We want to become better human beings. We want to have a higher, we want to move to a higher level of consciousness. அதுக்கு தான் நம்ம எல்லாம் படிக்கிறோம். தேங்க்யூ. உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. நீங்க படிங்க, அந்த எக்ஸ்பிளனேஷன் படிங்க. Second para adane sir, para 10. ஆமாம். We find in the manifested world. We find in the manifested world the multiplicity, the very opposite of individual unity. We find here in the world essential multiplicity which cannot become unity without abolishing itself. In the very act of abolishing, it denies its very own existence. Sri Aurobindo says it is paradoxical. Without remaining in existence, how it can abolish itself and find unity? This argument also carries something to absurd extreme. It tries to convince the thought by stunning it with its irreconcilable opposites. Okay, thank you, madam. Thank you. Here is therefore the very opposite term to the Unitarian consciousness. எது ஆப்போசிட் டேர்ம்னா அந்த மல்டிப்ளிசிட்டி, நம்ம இருக்கக்கூடிய அந்த நிலைமை. யூனிடேரியன் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது சச்சிதானந்த லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஆப்போசிட் டேர்ம்ங்கிறது நம்ம இருக்கக்கூடிய மென்டல் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், the consciousness of multiplicity. We have confronting the essential and indivisible unity, an essential multiplicity which cannot arrive at unity without abolishing itself, and in the very act confessing that it could never really have existed. இது என்ன அப்படின்னா, இது வந்து இந்த புத்திஸ்ட் அண்ட் அத்வைத்தின்ஸ் அவங்களுடைய நிலைப்பாட்டை அடிப்படையாக கொண்ட ஒரு கருத்து. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த இந்த பல்வேறாக இருக்கக்கூடிய இந்த நிலையில இருந்துக்கிட்டு நம்மளால் அந்த ஒருமையை வந்து அடைய முடியாது. ஸோ நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த நிலையை நம்ம வந்து இழந்தால்தான் வந்து அந்த ஒருமையான நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு மாறுபட்ட கருத்தை அவங்க வந்து சொன்னாங்க. அது வந்து ஒரு எதிர்நிலையான ஒரு கருத்து, ஒன்றோடு ஒன்று முரணான கருத்து இல்லையா? ஒரு நிலையில இருந்து கொண்டுதான் மற்றொன்றை அடைய முடியுமே ஒழிய ஒரு நிலையை அழித்து கொண்டு மற்றொரு நிலையை அடைய முடியாது. இது வந்து ஒரு பேரடாக்சிக்கல். இதுவும் வந்து ஒரு நகைப்புக்குரிய கருத்து, ரிடக்டியோ ஆட் அப்சர்டம் என்ற ஏற்கனவே பார்த்த மாதிரி எப்படி அந்த சச்சிதானந்த நிலையில் இருந்து கொண்டு இந்த உலகம் வந்து சாத்தியமில்லை என்று சொன்ன கருத்து எந்த அளவுக்கு வந்து ஒரு முரணான கருத்தோ அந்த அளவுக்கு பல்வேறு நிலையான இந்த உலக நிலையில் இருந்து கொண்டு இந்த நிலையை நாம் இழந்தால்தான் அந்த ஒருமையை நிலையை அடைய முடியும் என்று சொல்வதும் முட்டாள்தனமான ஒரு கருத்து. இந்த ரெண்டு ஆப்போசிட்ஸ், எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் இரண்டுமே வந்து ஒரு முட்டாள்தனமான கருத்து என்று பகவான் இங்கு கூறுகின்றார். அதனால தான் இது வந்து
this argument also carries something to absurd extreme. It tries to convince the thought by stunning it with its irreconcilable opposites. அதாவது எதிரெதிரான ஒரு நிலைகளை முன்னிறுத்தி மனிதனுடைய எண்ணங்களை ஸ்தம்பிக்க செய்வது. அப்படி செஞ்சோம்னா என்ன ஆகும்? நேச்சுரலாக அவங்களுக்கு சொல்யூஷன் இருக்காது இல்லையா? ஒத்திசைவை ஏற்படுத்தாம எதிரெதிரான நிலைகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக மனதின் சிந்தனையை ஸ்தம்பிக்க செய்தல், அதுதான் பகவான் சொல்கிறார். அப்படிப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது மனிதனுக்கு இது உண்மை இல்லை, இந்த நிலையை நம்ம இழந்தால்தான் அடுத்த நிலையை பெற முடியும் என்ற ஒரு தவறான முடிவுக்கு வருகின்றான். அதைத்தான் பகவான் இங்கு கூறுகின்றார். No, if we were to put both these paragraphs in one sentences, yes, the argument is one cannot be multiple and hence it is not real. Adun tappu. Second paragraph is the argument is many cannot be one and hence that is not real. Adun tappu. Adha. Yes. அதாவது one cannot be many. So அதனால many, one cannot become many. So whatever appears as many is unreal. One is not there. இது ஒன்று. அடுத்தது அதான் ஒன்ங்கிறது சச்சிதானந்தா, மெனிங்கிறது உலகம். சச்சிதானந்தா என்பது உலகமாக ஆக முடியாது. அதனால உலகம் என்பது ஒரு பொய்மை வார்ந்தது, ஒரு பொய்மை, அது ரியல் இல்லை. இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, அந்த ஒருமையை அடைய வேண்டும் என்றால் இந்த பல்வாறாக இருக்கக்கூடிய இந்த உலகம் என்பது இதை நம்ம கடந்து தான் செல்லணும். இந்த நிலையில இருக்கிற வரைக்கும் நம்மளால அந்த ஒருமையை அடைய முடியாது. அதனால இது இந்த நிலையை நாம் அழிக்க வேண்டும். அதனால இது ரியல் இல்லை அப்படிங்கிறது இந்த நிலையில மனதின் நிலையிலிருந்து பார்க்கறது. அது சச்சிதானந்த நிலையிலிருந்து பார்க்கறது. இது கீழே மனதின் நிலையிலிருந்து பார்க்கறது. அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா, இது ரெண்டிலுமே உலகம் என்பது இந்த பிரபஞ்சம் இதெல்லாமே ஒரு ரியல் கிடையாது. இதுல இருக்கிற வரைக்கும் நம்ம இது இந்த ஒன்னஸ் கிடையாது. ஒன்னஸ் அடைய வேண்டும் என்றால் இதில் இந்த பொய்மையிலிருந்து நம்ம விடுபட வேண்டும் என்ற கருத்தை சொல்கிறார்கள். இதை பகவான் உண்மை என்று ஒப்புக்கொள்ளவில்லை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த இரண்டுக்குமே எது பிரிட்ஜ் பண்ணி ஆல்ரெடி உலகத்தை தோற்றுவித்தது என்றால் சூப்பர் மைண்ட் தான் கிரியேட் ஆகி இந்த இரண்டுக்கும் ஒத்திசைவை ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த சூப்பர் மைண்ட் என்பதை அவர்கள் உணரவில்லை, அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இடைப்பட்ட காலத்தில் வந்த தத்துவ ரீதியான அமைப்புகள் இந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ், சூப்பர் மைண்ட் என்பதை அதனுடைய இருப்பை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அதுதான் உண்மை. வேத காலத்துல குறிப்பிட்டுள்ளது. ஆனா இடைப்பட்ட அந்த தத்துவ ரீதியான அமைப்புகள் இதை அவங்க கணக்குல எடுத்துக்கல. Paragraph 11 போலாமா சார்? சுந்தர் சார். Yes, sir. Paragraph 11. The difficulty in its lower term disappears if we realize that mind is only a preparatory form of our consciousness. Mind is an instrument of analysis and synthesis, but not of essential knowledge. Its function is to cut out something vaguely from the unknown thing in itself and call this measurement or delimitation of it the whole, and again to analyze the whole into its parts, which it regards as separate mental objects. It is only the parts and accidents that the mind can see definitely and, after its own fashion, know. Of the whole, its only definite idea is an assemblage of parts or
a totality of properties and accidents. The whole not seen as a part of something else or in its own parts, properties and accidents is to the mind no more than a vague perception. Only when it is analyzed and put by itself as a separate constituted object, a totality in a larger totality, can mind say to itself, "This now I know." And really, it does not know. It knows only its own analysis of the object and the idea it has formed of it by a synthesis of the separate parts and properties that it has seen. There, its characteristic power, its sure function ceases. And if we would have a greater, a profounder, and a real knowledge, a knowledge and not an intense but formless sentiment, such as comes sometimes to certain deep but inarticulate parts of our mentality. Mind has to make room for another consciousness, which will fulfill mind by transcending it or reverse, and so rectify its operations after leaping beyond it. The summit of mental knowledge is only a vaulting board from which that leap can be taken. The utmost mission of mind is to train our obscure consciousness, which has emerged out of the dark prison of matter, to enlighten its blind instincts, random intuitions, vague perceptions, till it shall become capable of this greater light and this higher ascension. Mind is a passage, not a culmination. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த கடைசி வரி தான் இந்த கடைசியை நம்ம பார்த்த வரி தான் இந்த பேராகிராஃபினுடைய எசன்ஸ். மைண்ட் இஸ் அ பேசேஜ், நாட் அ கல்மினேஷன். மனது வந்து ஒரு வழி, இடைப்பட்ட ஒரு நிலை, வழிதானே ஒழிய அது வந்து ஒரு இறுதி நிலை இல்லை, இறுதி வடிவம் கிடையாது. இதுதான் பகவான் சொல்கின்றார். நம்ம ஏற்கனவே பார்த்த பேராகிராஃப் 9 and 10, இதில் உள்ள குழப்பங்கள் எதனால் வருது அப்படின்னா, மனதனுடைய குறையினால தான் நம்ம பார்க்குறோம். மனதனுடைய பார்வையினால தான் இது மாதிரி குழப்பங்கள் ஏற்படுகின்றது. மனிதன் வந்து மனதை கடந்து அடுத்த நிலையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குழப்பங்கள் எல்லாமே வந்து விலகி நம்மளால் எது உண்மையோ நம்மளால் கண்டறிய முடியும் அப்படிங்கிற கருத்தை இங்கே பகவான் சொல்கின்றார். ஏன்னா மனதினுடைய குறை என்னன்னா, எல்லாத்தையுமே வந்து பகுதியாக பார்க்கின்றது. அந்த பகுதியின் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவை வைத்து கொண்டு அது வந்து இறுதியான ஒரு முடிவுக்கு வருகின்றது. அந்த பகுதியால் கிடைக்கக்கூடிய வெவ்வேறு முடிவுகளை வைத்து கொண்டு ஒரு முழுமை என்று நினைத்து கொண்டு ஒரு முடிவை அது அடைய முயற்சிக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே அது வந்து முழுமையான ஒரு அறிவு வந்து அதுக்கு எட்டுவதில்லை. த ஹோலிஸ்டிக் பர்செப்ஷன் ஆஃப் ட்ரூத் என்பது மனதிற்கு முடியாத காரியம் என்ற கருத்தை இங்கே பகவான் கூறுகின்றார். நம்ம இதோடைய விளக்கத்துக்கு போகலாம். நம்ம மங்களே படிங்க. எஸ் அருள்மொழி, சம்திங் யூ வாண்ட் டு டெல். இந்த ஹோல் பேசேஜே ஒரு போயட்ரி மாதிரி இருக்கு. ஆமாமா, பகவானுடைய எழுத்துல அதாவது எல்லா விதமான ஒரு என்ன சொல்றது, எல்லா ரசாஸ் எல்லாமே இருக்கும் அதுல. சாவித்திரிலையும் சரி, சாவித்திரி படித்தோம் அப்படின்னா இந்த பொயட்டிக் இருக்கும், ட்ராமா இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும், எல்லா வித ரசங்களையும், ஆன்மீகம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதே போல தான் வந்து நகைச்சுவை இருக்கும். அப்புறம் வந்து ஒவ்வொரு துறையை சார்ந்து இருக்கும். காமர்ஸ் இருக்கும், பேங்கிங் இருக்கும், போர்ட் சம்மந்தமாக இருக்கும், எல்லாமே இருக்கும். சாவித்திரியில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் இருக்கும். அதே போல தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறையா தடவை வந்து
ஒவ்வொரு டெர்மினாலஜி அவருடைய ப்ரோஸே வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு போர்ஸ். அந்த ஆங்கில நயம் வந்து அதுவே வந்து ரொம்ப அழகான ஒரு அமைந்திருக்கும். அஃப்கோர்ஸ் நேச்சுரலி அவங்களாம் டிவைன் பீயிங்ஸ். அவங்களுடைய எழுத்துக்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக அமைந்துள்ளதில் ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது நம்மளுக்கு. மங்கை படிக்கிறீங்களா? நாலேஜோட வால்டிங் போர்டு அப்படின்னு படிங்க. It is the difficulty of the mind which is unable to see the unity in this world of multiplicity. This difficulty disappears once we understand that mind is only a preparatory stage of our consciousness. Mind does not possess the essential knowledge. It is only an instrument of analysis and synthesis. For example, an ape does not know anything about the computer. Similarly, mind cannot solve the paradox between Satchidananda as an indivisible one and Satchidananda as the manifested many. Mind cuts something from an unknown thing, infinity. It measures out and delimits, brings the limitless within limits. It calls this limited portion as the whole. It again analyzes. இல்ல தப்பு. இட் அகைன் அனலைசஸ் இ வரணுங்க. டைப்பிங் மிஸ்டேக் ஐ வந்துருச்சு. இட் அகைன் அனலைசஸ் திஸ் ஹோல் இன்டு ஐ இட்ஸ் வராது, பார்ட்ஸ். இ வரும் அந்த இடத்துல. அனலைசஸ். எஸ். It views these parts as separate mental objects. Thank you, sir. Thank you very much. Thank you. This difficulty in its lower term disappears if we realize that mind is only a preparatory form of our consciousness. நம்மளுடைய மைண்ட் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இதுதான் அல்டிமேட் அப்படின்னு. பட் இது ஒரு தயார் நிலையில் உருவாக்கப்படும் ஒரு அமைப்பு தான் அப்படிங்கிறாரு. ஃபைனல் இன்னும் வரல, நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் வரல, ஒரு தயாரிக்கும் நிலையில் இருக்கிறது. ப்ரிப்பரேட்டரி ஃபார்மில் தான் இருக்குது நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ். Mind is an instrument of analysis and synthesis, but not of essential knowledge. Its function is to cut out something vaguely from the unknown thing in itself and call this measurement or delimitation of it as the whole, and again to analyze the whole into its parts, which it regards as separate mental objects. இது வந்து நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு தெரிந்த கதை தான் அது. இந்த யானையை வந்து குருடர்கள் தடவி பார்த்த கதையை தான். அவங்களால யானை என்பதனுடைய முழு கான்செப்ட் அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அவங்களுக்கு தெரிஞ்சதை அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதே போல தான் நம்ம மைண்டுடைய செயல்பாடும் எக்ஸாக்ட்லி சேம் திங். அது வந்து முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. மனதின் குறைபாட்டை வந்து பகவான் வந்து அடிக்கடி கூறுகின்றார். நம்ம லைவ் டிவைனில் பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி சாப்டரில் வரும் ஆல்மோஸ்ட். நான் சொன்ன மாதிரி லைவ் டிவைனை வந்து புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப சுலபம் தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, பகவானுடைய கருத்துக்கள் வந்து திருப்பி ஒரு அதனுடைய எசன்ஸ் வந்து ஒவ்வொரு சாப்டர்லையும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதனால ஒரு சாப்டரில் நம்ம ஒரு பாயிண்ட் வந்து நம்ம விட்டுட்டோம், சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னா அடுத்த சாப்டரில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த மனதினுடைய குறைபாட்டை வந்து பகவான் வந்து ப்ரீவியஸாகவும் சொல்லியிருக்கிறாரு. மனது வந்து இட் டசன்ட் நோ. மனது வந்து ஒரு கண்ணாடி போல தான். இட் டசன்ட் பொசஸ் நாலேஜ். இட் இஸ் நாட் அ பொசஸர் ஆஃப் நாலேஜ். இட் ஆல்வேஸ் சீக்ஸ் நாலேஜ். அது வந்து ஞானத்தை தேடித்தான், அறிவை தேடும் ஒரு கருவியை ஒழிய அறிவை தன்னுள்ளே கொண்ட ஒரு கருவி அமைப்பு கிடையாது அப்படிங்கிற கருத்தை பகவான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்கின்றார். இங்கேயும் அதே கருத்து தான் சொல்கின்றார். அந்த மனதின் குறைபாட்டினால தான் இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, மனது வந்து இந்த உலகத்தில் உள்ள பல்வேறு வகையான அமைப்புகள் தோற்றங்களுக்கு பின்னால் உள்ள அந்த ஒருமையை மனது பார்க்க முடியவில்லை. இந்த டிஃபிகல்ட்டியை எப்போ வந்து இந்த போகும் அப்படின்னா, இந்த பிரச்சனை எப்போ வந்து மறையும் அப்படின்னா, நம்ம மனது வந்து ஒரு இடைப்பட்ட நிலை என்ற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம் அப்படின்னா இந்த டிஃபிகல்ட்டியை நம்ம கெட் ஓவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறார் பகவான். மனது வந்து அதனுடைய எசென்ஷியல் நாலேஜ் அது கிடையாது அப்படிங்கிறாரு. அது வந்து மனதினுடைய அமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது என்றால்,
அது வந்து ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி செய்யும் ஒரு கருவிதான். ஆராய்ச்சி செய்கின்றது, அதன் பேரில் அது வந்து கருத்துக்களை ஒன்று சேர்க்கின்றது. இது மாதிரி செயல்படும் ஒரு கருவிதான் என்று பகவான் கூறுகின்றார். அதனால அதுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் கிடையாது மனதுக்கு. அது எதுக்கு ஒப்பிடலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மனித குரங்கு எடுத்துட்டோம் அப்படின்னு படிச்சுங்க, அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் பற்றி சுத்தமாக தெரியாது இல்லையா? அதனுடைய செயல்பாடு அப்படிதான். அதே போலதான் மனிதனுடைய மனமும். அதுக்கு வந்து இந்த 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 பேரடாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த முரண்பாடு இருக்கு இல்லையா, சச்சிதானந்தா வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒன்று என்ற ஒரு பக்கம், மறுபக்கம் சச்சிதானந்தா வந்து இந்த உலகத்தில் பல்வேறு வகையான தோற்றங்களில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்ற உண்மை மறுபக்கம். இந்த இரண்டு உண்மைகளையும் ஒத்திசைந்து அதற்கு அடிப்படையான உண்மையை கண்டுகொள்ளும் திறமை மனதிற்கு கிடையாது என்று பகவான் கூறுகின்றார். ஏன்னா மனதனுடைய அதோடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். அந்த அளவுக்கு அதை தாண்டி செல்லக்கூடிய அந்த திறமை மனதிற்கு கிடையாது. மனது வந்து என்னன்னா ஒரு அனந்தமான ஒன்றை அது வந்து சின்ன சின்ன பிட்டா வந்து கட் பண்ணிக்குது. இட் கட்ஸ் இன்ஃபினிட்டி இன்டு ஃபைனைட் பிட்ஸ். அந்த பிட்டா கட் பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து அதை வந்து அதுலேருந்து அது முழுமையை பார்க்க முயற்சிக்கின்றது. அதனால வந்து முழுமையை உண்மையிலேயே அதனால் கண்டறிய முடிவதில்லை என்று பகவான் கூறுகின்றார். மனதின் குறைபாட்டை இங்கு பகவான் இங்கு விளக்குகின்றார். அடுத்த எக்ஸ்பிளனேஷன் போகலாம். நான் படிக்கட்டுமாண்ணா? I want to share something, sir. Yes, sir, please. Actually, I agree. For example, an ape does not know anything about computers. I'm 80 years old. I never handled computers. So there is a lot of difference of opinion between myself and my wife. She is handling very easily. So you see, even though I am as an indivisible Satchidananda, the manifested, the unity is not coming because you are inferred that you don't understand anything. What can I do? You don't follow it up. So I was just wondering, why to go elsewhere to find out? In our own home, we find differences. We are not accepting that Satchidananda can slowly develop itself. All of Satchidananda, part of Satchidananda again. Is my view. ரொம்ப சூப்பர் சார், சூப்பர் நீங்க சொல்றது. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சச்சிதானந்தா நினைச்சாங்கன்னா then there cannot be any family disputes வராது. சூப்பர், சொல்றது வந்து ரொம்ப லவ்லி. If both husband and spouses think each one is nothing but none else than Sachidananda, then there cannot be any family disputes. Thank you, sir. அது வந்து ரொம்ப ஐடியல். அது வந்து வந்ததுன்னு வச்சுங்களேன், then there is no need for family courts. I am improving upon it. I am trying to improve myself. ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க, வித் லைவ் எக்ஸாம்பிள் சொன்னீங்க. நீங்க மேடம் பக்கத்துல இல்லைங்க, தைரியத்துல ரொம்ப பேசுறீங்க சார். அதான் தைரியமா சொன்னேன். Thank you, sir. Thank you. That's so nice. Actually, it's not just within the family, even within our own self வந்து செலவாட்டி we cannot identify இது கரெக்டா, இது தவறா, இது செய்யலாமா, அது செய்யலாமா, இதுதான் கரெக்டா. நமக்குள்ளேயே வந்து அந்த ஹார்மனி நிறைய வாட்டி இருக்காது. We lose it sometimes. So sure. Okay. Explanation. What mind definitely sees is only the paths and accidents, meaning characteristics of the paths. It does not see the essence of things. For example, we do not see the soul in human beings. In its own way, it knows these things. As far as mind knows, whole means assemblage and totality of parts and their characteristics. It does not see this whole as a part of something else. Mind only gets vague knowledge of the properties of its parts. For example, our body is the whole. All our organs are its parts. Mere assembling of our organs cannot constitute the whole man.
What mind does is it constitutes a separate object as a totality in a large totality and analyzes it. Then it says, "This now I know." But in reality, it does not know. What it knows is its own analysis of the object and its own idea it has formed by the synthesis of the separate parts and its properties. Thank you very much. Thank you. பகவான் வந்து ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. இட் இஸ் ஒன்லி த பார்ட்ஸ் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் தட் த மைண்ட் கேன் சி டெஃபினெட்லி அண்ட் ஆஃப்டர் இட்ஸ் ஓன் ஃபேஷன் அப்படிங்கிறார். ஆக்சிடென்ட்ஸ்னு என்ன அர்த்தம்னா, இந்த ஆக்சிடென்ட் கிடையாது, ரோட்டில் நடக்கிற ஆக்சிடென்ட்டோ அந்த ஆக்சிடென்ட் கிடையாது. ஆக்சிடென்ட்னா என்னன்னா, ஃபிலசாபிக்கலாக என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு பொருளினுடைய நான் எசென்ஷியல் தன்மைன்னு அர்த்தம். எசென்ஷியலை விட்டுருவோம், நான் எசென்ஷியல் தன்மையை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய ஆன்மீகத்தில் வந்து ஒரு ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தவர் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அவருடைய ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கும். அதுதான் எசென்ஷியல் கேரக்டர். வெளியில் அவர் பிஹேவியர் வந்து ரொம்ப ஆடாக இருக்கும். அவர் சில சமயம் தவறாக மிஸ்பிஹேவ் பண்ணுவார், சத்தம் போடுவார். அப்படி வச்சுக்கிட்டா மனுஷன் வந்து அந்த நான் எசென்ஷியல் பிஹேவியர் இருக்கு இல்லையா, அவருடைய ராங் பிஹேவியர், அதை தான் வந்து அவருடைய கேரக்டர் மனிதன் எண்ணுவான். வெளியில் இருக்கிறவன் அப்படி தான் நினைப்பான். அவருடைய உண்மையான ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை மனிதன் காண தவறு விடுகின்றான். அதுதான் வந்து ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது. இங்கே பகவான் யூஸ் பண்ணுற வேர்டு வந்து இட்ஸ் அ ஃபிலசாபிக்கல் டேர்ம். ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நம்ம நினச்சிட்டு இருக்கிற த ரோடு ஆக்சிடென்ட் அப்படி கிடையாது. இது ஆக்சிடென்ட்னு என்ன அர்த்தம்னா, ஒரு பொருளின் நான் எசென்ஷியல் கேரக்டர். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய எசென்ஷியல் கேரக்டர் வந்து அவனுடைய ஆத்மா, சோல். பட் we don't see his soul. We see his only the outward appearance, outward behavior. இதுதான் ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது. அதுதான் பகவான் இங்கே சொல்கின்றார். இட் இஸ் ஒன்லி த பார்ட்ஸ் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் தட் த மைண்ட் கேன் see definitely and after its own fashion no. ஆஃப்டர் இட்ஸ் ஓன் ஃபேஷன்னா அதுக்கு என்ன அதனுடைய இயல்பு எப்படியோ அதோடைய போக்கில் வந்து அது புரிஞ்சுக்குது அப்படிங்கிறார் பகவான் இங்கே. ஆஃப் த ஹோல் இட்ஸ் ஒன்லி டெஃபினட் ஐடியா இஸ் அன் அசம்பிளிஜ் ஆஃப் பார்ட்ஸ் ஆர் அ டோட்டாலிட்டி ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ். அதுதான். அதாவது முழுமை அப்படிங்கிறது எப்படி அதை பொறுத்த வரைக்கும், மனதை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு முழுமை என்று எதை எண்ணுகின்றது என்றால், ஒரு வெவ்வேறு பாகங்களின் தொகுப்பை அது ஒன்றாக இணைத்து அது முழுமை என்று எண்ணுகிறது என்று பகவான் கூறுகின்றார். உண்மையிலே அது முழுமை கிடையாது. அதுதான் நீங்கள் சொல்லக்கூடியது உண்மை. அது வந்து ஒரு அசம்பிள்டு முழுமையை ஒழிய, ஒரு தொகுக்கப்பட்ட ஒரு முழுமையை ஒழிய உண்மையிலேயே ஒரு முழுமை கிடையாது என்று பகவான் கூறுகின்றார். அது மனதனுடைய முக்கியமான குறை என்ன என்று பகவான் இங்கு குறிப்பிடுவது, அது வந்து எல்லாத்தையும் ஒழிய அந்த சாரத்தை வந்து மனதை புரிந்து கொள்வதில்லை, எசன்ஸை புரிஞ்சுக்கிறது இல்லை. அதுதான் காரணம். இங்கே இட் டசன்ட் see the essence of things, only the superficial things தான் மைண்ட் வந்து பார்க்குது. இந்த பார்ட்ஸை வந்து எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்து அது வந்து முழுமை என்று நம்புகின்றது. அதனால வந்து அதனுடைய இந்த குணங்கள், இந்த ஒன்றை குறித்த ஒரு குணங்கள் அதுக்கு வந்து ஒரு முழுமையாக இல்லை, ரொம்ப வந்து ஒரு வேக் நாலேஜ் தான் இருக்கு என்று பகவான் கூறுகின்றார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ நம்ம பாடி இருக்குது. இந்த பாடியில் there are so many organs are there. நம்ம எல்லா ஆர்கன்ஸையும் ஒரு பையில போட்டு வச்சா ஒரு பாடி ஆயிடாது இல்லையா, முழுமையாகாது. அதே போல் ஒவ்வொரு ஆர்கனையும் நம்ம பிரித்து பார்த்துட்டு எகைன் ஒரு மனிதன் என்கின்ற முழுமையை நம்மளால் கண்டறிய முடியாது. அதே போல தான் மனது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, வெவ்வேறு பாகங்களை வந்து அது ஒன்று கூட்டி முழுமை என்று அது நம்புகின்றது. அதன் மூலம் அது உண்மையை அடைய முயற்சிக்கின்றது. அதனால் இந்த அணுகுமுறை தவறு, மனதினுடைய இது வந்து மிகப்பெரிய குறைபாடு என்று பகவான் கூறுகின்றார். அதே போல மனதினுடைய இன்னொரு குறை என்று என்ன கூறுகின்றார் என்றால், ஒரு முழுமையான ஒரு முழுமையான ஒட்டுமொத்த முழுமையை அது அடைவதில்லை. சிறு சிறு அமைப்புகளை அது முழுமை என்று நம்புகின்றது என்று பகவான் கூறுகின்றார். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். மனிதன் அப்படிங்கிறது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், மனிதன்கிறது முழுமையை நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. மனிதன்கிறது ஒரு ஒட்டுமொத்த ஒரு கான்சியஸ்னஸ்ல நம்ம ஒரு அங்கம் தான். இந்த டோட்டாலிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ்
ஹியூமன் கான்ஷியஸ்னஸில் வி ஆர் சிம்பிளி எ பார்ட். அதனால நம்மளை மாத்திரம் வந்து நம்ம வந்து ஒரு மனிதன் ஒரு முழுமை என்று நம்ப முடியாது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், நம்மளை ஃபர்ஸ்ட்டு நம்ம தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம தான் முழுமையை நம்பிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. வி ஆர் பார்ட் ஆஃப் த ஹோல் யூனிவர்ஸ். அந்த ஹோல் அதை நம்ம காண தவறு விடுகின்றோம். எதை நாம் எந்த ஒரு சிறிய பகுதியை நாம் அறிந்திருக்கின்றோமோ அதை நாம் முழுவதாக அறிந்து கொண்டோம் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம். திஸ் நவ் ஐ நோ, இப்போ எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம இருக்கின்றோம். உண்மையிலேயே அது மனதினால் எதையுமே உண்மையாக புரிந்து கொள்ள முடியாது என்று பகவான் இங்கு கூறுகின்றார். அடுத்த எக்ஸ்பிளனேஷன் போலாமா? எஸ். Mind cannot go beyond this analysis of the parts. It misses the knowledge of the whole. Only a greater, profounder, and real knowledge can give mind holistic perception. Such knowledge we get sometimes from our deeper and less communicated part of our mentality. We live in mental consciousness. Mind has to make way for some higher consciousness. This higher consciousness can set right the present defects and limitations of mind by transcending, that is, going beyond it. Now man is at his summit of his mental consciousness. His present state can be a jumping board for making a leap to higher consciousness. Thank you. Thank you, madam. Thank you. இதில் முக்கியமாக நம்ம ஒரு பகவானுடைய வார்த்தையை நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, என்ன சொல்கிறார் என்றால், மைண்ட் ஹேஸ் டு மேக் ரூம் ஃபார் another consciousness. அதுதான் supramental consciousness. Mind has to make room for another consciousness which will fulfill mind by transcending it or reverse. And so reverse-na ஒன்று அதை கடந்து செல்வது, மற்றொன்று ரிவர்ஸ் என்ன அர்த்தம்னா அதோடைய குறைபாடுகள் எல்லாத்தையுமே அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறது, முழுமையாக்கி கொள்ளுதல், or reverse, and so rectify its operations after leaping beyond it. The summit of mental knowledge is only a vaulting board from which that leap can be taken. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. பகவானுடைய இந்த யோகத்தில் முக்கியமான ஒரு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, கருத்து என்னன்னா, the summit of mental knowledge is only a vaulting board from which that leap can be taken. இப்போ இருக்கக்கூடிய மனிதனுடைய மனம் சம்பந்தப்பட்ட அறிவு வந்து அதன் உச்சியில் இருக்கின்றான் மனிதன். சம்மிட் ஆஃப் மென்டல் நாலேஜ்னா மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மனிதன் வந்து இப்போ சிகரத்தில் இருக்கின்றான். ஆனால் இது வந்து இறுதி கிடையாது. பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், இட்ஸ் ஒன்லி அ வால்டிங் போர்டு. வால்டிங் போர்டுனா அதில் ஒரு ஜம்பிங் போர்டு. இந்த சிகரத்தில் மனம் என்கின்ற ஞானத்தின் சிகரத்தில் இருக்கக்கூடிய மனிதன் அதான் அது வந்து இறுதி நிலை கிடையாது. அந்த சிகரத்தை அவன் வந்து ஒரு ஜம்பிங் போர்டு, ஒரு தாவும் பலகையாக, ஸ்விம்மிங் பூலில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஜம்பிங் போர்டு, வால்ட்டிங் போர்டு பண்ணி பார்த்துருப்போம் இல்லையா ஸ்போர்ட்ஸ்லாம். அது மாதிரி ஒரு மனதை வந்து ஒரு வால்ட்டிங் போர்டு மாதிரி தான் மனிதன் உபயோகித்து கொண்டு அவன் வந்து இதை கடந்து செல்ல வேண்டும். அந்த உச்ச நிலையை மனிதன் எட்ட வேண்டும். இந்த உச்சநிலை என்பது சூப்பர் மைண்ட். அதுதான் பகவான் இங்கு சுட்டி காட்டுகின்றார். இந்த மனதை கடந்த அறிவு என்பது இப்பொழுதே வந்து அவ்வப்பொழுது நாம் அடையக்கூடிய அனுபவம் என்று பகவான் கூறுகின்றார். Such knowledge we get sometimes from a deeper and less communicated part of our mentality. Deeper and less communicated partனா நம்மளுடைய subliminal parts. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். subliminal being அப்படின்னா என்ன, சப்கான்ஷியஸ் பார்ட்ஸ்னா என்ன, சூப்பர் கான்ஷியஸ்னா என்னங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம சப்லிமினல் பீயிங் அப்படிங்கிறது தான் மனதினுடைய ஆழ் மனம். நம்ம இருக்கக்கூடிய மனம் என்பது மேல் மனம். மேல் மனத்திற்குள்ள ஆழமாக இருக்கக்கூடியது சப்லிமினல் பார்ட்ஸ் அப்படிங்கிறது.
இதில் தான் வந்து இந்த சப்ளிமினல் பார்ட்ஸில் தான் வந்து இந்த இன்ட்யூஷன், இந்த இல்யூமினேஷன், திடீரென்று தோன்றக்கூடிய எல்லாமே அந்த 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 ஆழ்மனத்துக்கு தான் நம்மளுக்கு தெரியும். அதுதான் இங்கே பகவான் சொல்கின்றார். அப்படிப்பட்ட அறிவை நம்ம எப்படி எட்ட முடியும் என்றால், சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த இந்த ஆழ்மனதில் இருந்து தோன்றும் இந்த நாலேஜ் இதில் தோன்றக்கூடும் என்று பகவான் கூறுகின்றார். ஆனால் மனம் என்பது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ மென்டல் கான்சியஸ்னஸ் தான் இருக்கிறோம். மனோமய தளத்தில் தான் நம்ம இருக்கின்றோம். ஆனால் இந்த மனோமய உணர்வு தளத்தில் மாத்திரம் மனதில் இருந்தால் பத்தாது. இதை கடந்து நாம் செல்ல வேண்டும். we have to make way for higher consciousness. இந்த உயர் உணர்வு தளத்தை நாம் அதை நோக்கி செல்ல வேண்டும். அதற்கு தான் நம்ம எல்லாமே பண்றோம். இப்போ நம்ம இந்த படிக்கிறது இதெல்லாமே என்னன்னா, இந்த இந்த சத்சங்கில் இந்த நேரம் செலவு பண்றோம் 2 மணி நேரம் அப்படின்னா, அந்த 2 மணி நேரத்துல என்ன ஆகும்னா, நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து நம்மளை அறியாம வந்து உயர்த்தப்படும். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இது மாதிரி விஷயங்கள் தியானம் பண்றோம், இல்லை உயர்ந்த புஸ்தகங்களை படிக்கிறோம். இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய மனம் வந்து மென்டல் கான்சியஸ்னஸ்லேருந்து ஹையர் கான்சியஸ்னஸுக்கு போகுது. நம்ம ஒரே நாளில் சூப்பர்மேனாக ஆக முடியாது. ஆனால் அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அதை தான் பகவான் சொல்கின்றார். மைண்ட் ஹேஸ் டு மேக் வே ஃபார் சம் ஹையர் கான்சியஸ்னஸ். இந்த ஹையர் கான்சியஸ்னஸ்னுடைய என்ன அதனுடைய பணி எத்தகையதாக இருக்கும் அப்படின்னா, அது வந்து நம்மளுடைய தற்போதைய வந்து குறைகளையும் இந்த வரையறைகளையும் அது நிவர்த்தி செய்யும் என்று பகவான் கூறுகின்றார். இப்போ மனதிற்கென்று ஒரு குறைகள் இருக்கின்றது, மனதிற்கென்று ஒரு வரம்புக்குள் செயல்படும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கின்றது. இதை கடந்து செல்லக்கூடிய நிலை மனிதன் எப்பொழுது எட்டுவான் என்றால், அவன் இந்த உயர் உணர்வு நிலையை எட்டும் பொழுது இந்த திறமையை அவன் அடைவான் என்று பகவான் கூறுகின்றார். அதற்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய நிலையை மனிதன் வந்து ஒரு ஜம்பிங் போர்டு அதுவாக மனிதன் உபயோகித்துக் கொண்டு அந்த உயர்நிலையை நோக்கி அவன் உயர செல்ல வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். அடுத்த next explanation நான் படிக்கட்டுமா சார்? Please sir, welcome sir, please. Our present consciousness has emerged out of dark prison of matter. Our mental consciousness is obscure, meaning lacking in clarity. The ultimate goal of mind is to train our unclear consciousness. Our lower parts are blind animal instinct. They have to be enlightened. We get intuitions, but they are random, not well ordered. All our perceptions, both inner and outer, are vague, not precise. All these are to be enlightened by higher consciousness. Therefore, Sri Aurobindo concludes this paragraph by saying, mind is a passage, not a culmination or end. Thank you. Thank you very much, sir. Thank you. The utmost mission of mind is to train our obscure consciousness, which has emerged. Obscure na ஒரு தெளிவற்ற குழம்பிய நிலையில் இருக்கக்கூடியன்னு அர்த்தம். Train our obscure consciousness, which has emerged out of the dark prison of matter. ஏன்னா நம்ம வந்து மென்டல் கான்சியஸ்னஸ் இருந்தால் கூட நம்ம எதிலிருந்து வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த மேட்டர் இன்கான்சியன்ஸ்லேருந்து நம்ம வந்திருக்கோம் பரிணாம வளர்ச்சியில். அதுதான் பகவான் சொல்கின்றார். which has emerged out of the dark prison of matter to enlighten its blind instincts, random intuitions, vague perceptions, till it shall become capable of this greater light and this higher ascension. Mind is a passage, not a culmination. இந்த உங்களுடைய மனிதனுடைய தற்போது இருக்கக்கூடிய மனம் என்கின்ற உணர்வு நிலை வந்து ஜடம் என்கின்ற ஒரு சிறையில் இருந்து வெளிப்படுத்தப்பட்ட ஒரு உணர்வு நிலை. நம்ம எல்லாத்துக்கும் மூலம் பார்த்தீங்கன்னா இந்த ஜடம் என்ற நிலை, இன்கான்சியன்ஸு. அதிலிருந்து தான் படிப்படியாக மனிதன் பரிணாம வளர்ச்சியில் வந்து இந்த உணர்வு நிலையில் பரிணாம வளர்ச்சி அடைகின்றான். மேட்டர்லேருந்து லைஃப்லேருந்து மைண்ட் வருகின்றது. அதனால தான் வந்து அதனுடைய பாதிப்பினால நம்மளுடைய மென்டல் கான்சியஸ் எதுக்கு சொல்கிறார் என்றால், பகவான் என்கிற அந்த கருத்தை, அதனுடைய பாதிப்பு இன்னும் மனிதன்கிட்ட இருக்குது அப்படிங்கிறார்.
நீ மேட்டர்லேருந்து தானே வந்திருக்கிற, அதனுடைய பாதிப்பு உன்கிட்ட இருக்கும். இந்த மென்டல் கான்சியஸ்னஸ் அதனால தான் குழம்பி இருக்குது, அப்ஸ்கியூராக இருக்குது. அதனால நம்மளுடைய அல்டிமேட் கோல் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து we have to train our mind to clear the to have a clear consciousness. நம்மளுடைய உணர்வு நிலையில நம்ம தெளிவான நிலையில இருக்கணும். நம்ம அதே போல நம்மளுடைய கீழான இயல்புகள் வந்து ஸ்டில் அனிமல் இன்ஸ்டிங்ஸ். இது மனிதன்கிட்ட எல்லாமே இருக்குது இல்லையா? மனிதன்கிட்ட உயர் மனமும் இருக்குது, அதே சமயத்துல கீழான அனிமல் நேச்சரும் மனிதன்கிட்ட இருக்கு. இந்த அனிமல் நேச்சரை வந்து மனிதன் வந்து விலங்கின் இயல்புகளை தன்னுள்ளே வைத்துள்ளான் மனிதன். பட் அந்த இயல்புகளை மனிதன் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அதை அவன் திருவுருமாற்றம் செய்ய வேண்டும். அதுக்கு தான் இந்த பகவானுடைய யோகமே எதுக்கு அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இங்கே முக்கியம். மனிதன் கிட்ட இருக்கிற அனிமல் இன்ஸ்டிங்ஸை வந்து we have to transform into divine instincts. They have to be enlightened. அதே போல் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்யூஷன்ஸ் எல்லாமே வந்து ரேண்டமாக இருக்குது, ஒரு வெல் ஆர்டர்டாக கிடையாது. அப்பப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன்ஸ் வருது. ஆனால் நம்ம ஹையர் கான்சியஸ்னஸ் போயிட்டோம் அப்படின்னா இன்ட்யூஷன்ஸ் வந்து ஸ்டெடியாக வரும், ரேண்டமாக இருக்காது, வெல் ஆர்டர்டாக இருக்கும். அதனால தான் பகவான் என்ன சொல்றது, இந்த நிலையில விட்டு மனிதன் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் மனது வந்து ஒரு வழிதான். இட் இஸ் அ பேசேஜ், நாட் அ கல்மினேஷன். இது வந்து இறுதி நிலை கிடையாது, இதை கடந்து மனிதன் செல்ல வேண்டும் என்று பகவான் இந்த பேராகிராஃப் இதனுடன் முடிகின்றது. ஸோ அடுத்த பேராகிராஃப் இதெல்லாம் வந்து அடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம். வேறு ஏதாவது இதில் கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் யூ கேன் ஷேர். another 4 minutes இருக்குது, யூ கேன் ஷேர் சம்திங். ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கருத்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா ப்ளீஸ், யூ ஆர் வெல்கம். இது பேசிஸில் வச்சு தான் அண்ணா ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர். ஆசிரமத்தில் கூட when there was a kind of difference of opinions between the sadhaks, Sri Aurobindo has said in more than one occasion, அதாவது யாரனா if someone is finding fault with you, இல்லை உங்களை மேலே அவங்களுக்கு தப்பான ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா it is not necessary that you are bad, it is their mind which is thinking that you are bad. எஸ், அப்படின்னு கண்டிப்பா. இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹியூமன் பீயிங்ஸ் வர்றதுக்கு மெயின் காரணமே மைண்டு தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மென்டல் லெவல்லேருந்து மற்றவங்களை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நேச்சுரலி இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இதெல்லாம் ஏற்படுகின்றது. ஸோ ஒன்ஸ் மனிதன் வந்து மனதை கடந்து செல்லும் பொழுது இந்த வேற்றுமைகள்லாம் இருக்காது, ஒற்றுமை இருக்கும், ஹார்மனி இருக்கும். ஏன்னா மைண்ட் ஆல்வேஸ் டிவைட்ஸ், அதுதான் மனத்தின் எண்ணம். அப்புறம் இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம கிட்டயும் தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் மனசுல வச்சு எதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது 100% உண்மை மேடம், நீங்க சொல்றது ரொம்ப உண்மை. என்ன காரணம்னா இதுதான் வந்து நம்ம எல்லாருமே 99% வந்து இதை தான் நம்ம காண தவறிடுறோம். நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிற குறைய நம்ம வந்து உணர்றதே கிடையாது. இப்ப இதெல்லாம் படிக்கிறோம், இதுல என்ன தெரியுது, மனுஷனுடைய மனது வந்து ரொம்ப வந்து ஒரு குறையுள்ள ஒரு கருவி, அதனால உண்மையான ஒரு ஞானத்தை அடைய முடியாதுங்கிற உண்மை தெரியுது. ஸோ நம்மளும் நம்ம மனசை வச்சுதான் நம்ம ஜட்ஜ் பண்றோம், ஒரு முடிவுக்கு வர்றோம். நம்மளும் தப்பா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு மனிதனுக்கு வந்தது அப்படின்னா அந்த ஹியூமிலிட்டி வந்துடும், அடக்கம் வந்துடும், மற்றவங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசாலமான மனம் வரும் இல்லையா? மற்றவங்களுடைய கருத்தை ஏற்றுக்க எப்போ வரும் அப்படின்னா நம்ம வந்து தப்பா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்ச்சி, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹியூமிலிட்டினா இருந்து ஒரு தன்னடக்கம் இருந்ததுன்னு வச்சுங்களேன். அந்த மற்றவங்களுடைய கருத்தை நம்ம ஏத்துப்போம். ரொம்ப அருமையான, நீங்க சொன்னது ரொம்ப அருமையான கருத்து. சொல்றது இன்னொருத்தட்ட ஒரு ஃபால்ட் தெரிஞ்சதுன்னா உனக்குள்ள அந்த ஃபால்ட் இருக்கு, அதனாலதான் உனக்கு எதுக்கு அது தெரியுது அந்த ஃபால்ட். ஸோ அந்த ஃபால்ட்டை நீ ஃபர்ஸ்ட் உனக்குள்ள கரெக்ட் பண்ணிட்டேன்னா அப்ப ஏத்தாப்புல இருக்கிறவங்க ஃபால்ட் உனக்கு தெரிஞ்சாலும் அவங்க என்னதும் கரெக்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ யூ கேன் மூவ் ஃபார்வர்ட்.
அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. ரொம்ப அப்சல்யூட். நீங்க சொல்றது அது திஸ் இஸ் அ பேசிஸ், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த, இது முக்கியமான அந்த பூரண யோகத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். என்ன ஆஸ்பெக்ட் அப்படின்னா, பூரண யோகத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்காக மாத்திரம் யோகம் பண்ணலை, மற்றவங்களுக்காக நம்ம யோகம் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பக்கத்தில் என்னுடைய கூட இருக்கிறவங்கள்ட்ட ஒரு குறையை நான் கண்டுபிடிக்கிறேன், குறையை நான் பார்க்குறேன். உடனே அந்த குறை வந்து கண்டிப்பாக என்கிட்டையும் இருக்கும் அப்படிங்கிறாங்க மதர். வாட் எவர் யூ சீ இட் இன் அதர், அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட அதனுடைய மேக்னிடியூட்ல கொஞ்சமாவது உங்ககிட்டயும் இருக்கும். நீ என்ன பண்ணு, அவங்கள திருத்தறதுக்கு முயற்சிக்கிறது போல அந்த உன்கிட்ட இருக்கிற அந்த குறையை நீ வந்து ஃபர்ஸ்ட் ரெக்டிஃபை பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்படி பண்ணணும் அப்படின்னா மற்றவங்க வந்து அந்த குறையை வந்து மற்றவங்கள்ட்ட இருக்கிற குறையை அவங்களாவே மாத்திப்பாங்க அப்படிங்கிறாங்க. பிகாஸ் you are creating a vibration within you which you are enabling the other person to correct himself. இது மத அன்னை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்தை. வேற எங்கேயுமே இது மாதிரி சொல்லலை, வேற எந்த டீச்சிங்லையும் இவ்வளோ அற்புதமான கருத்தை சொல்லலை. வாட் எவர் யூ சை, யூ சி அவுட் சைட், வாட் எவர் யூ வாண்ட் டு சேஞ்ச் அவுட் சைட், யூ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் இட் வித்தின் யூ, பை விச் யூ ஆர் எனேபிளிங் த சேஞ்ச் அவுட் சைட் அப்படிங்கிறாங்க. இது வந்து எவ்வளோ அற்புதமான கருத்து. இது நம்ம எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது ரொம்ப அற்புதமான கருத்து. அது அவர் சுவாமி பரமஹம்சர் அவர் கூட சொல்லுவாங்கல்ல சார், ஒரு பையனை வந்து ஸ்வீட் சாப்பிடுறான்னு சொல்லி அவங்க மதர் கூட்டிட்டு வருவாங்க, வெல்லம் சாப்பிடுறான்னு சொல்லிட்டு 3 days கழிச்சு வர சொல்வாரு. அப்புறம் ஏன் இது சொல்றதுக்கு எதுக்கு சாமி 3 நாள் கழிச்சு வர சொன்னீங்க அப்படின்னா, நானே வந்து நிறைய சாப்பிடுவேன், அதனால ஃபர்ஸ்ட் நான் என்ன இது பண்ணேன்னா நான் எப்படி அவனை சொல்ல முடியும். எக்ஸாக்ட்லி, நானும் படிச்சிருக்கேன் மேடம். ரொம்ப அருமையான கருத்து, ரொம்ப அருமையா இருக்கு சார். தேங்க்யூ. போடலாம். ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட்டு, நிறைய நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். நிறைய என்னுடைய தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அதை உங்களுக்காக மாத்திரம் கிளாரிஃபை பண்ணுறதில்ல, மற்றவங்களுக்காகவும் அது பெனிஃபிட் ஆகும். ஸோ நிறைய பேர் நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து இப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க. நான் அவங்கள்ட்ட பர்சனலாக கிளாரிஃபை பண்ணுறேன். எந்த கிளாரிஃபை பண்ணுறோமோ அது நம்ம செஷன்லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ நான் வந்து எல்லாரையும் கேட்டுக்கிறேன் என்னன்னா, நிறைய நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் சார்பாக இல்லாட்டி மற்றவங்க சார்பாகவும் அது வந்து பயனுள்ளதாக இருக்குங்கிறத நான் இங்கே தெரியப்படுத்துக்கிறேன். we can close the session, we can have the prayer and the music. Thank you, sir. Yeah.